எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. கடைசியில பார்க்க சமண சமயத்தை விட்டுட்டு சைவ சமயத்திற்கு இந்த விபூதியை உட்கொண்டார். விபூதியை மேல கடவினார். அந்த சூளை நோய் பறந்து போயிடுச்சு. அதுல என்ன பண்ணிட்டாருன்னா, சமண சமயத்திற்கு தெரியாமலேயே சைவ சமயத்தை பின்பற்ற ஆரம்பிச்சார். இது சில பேருக்கு பொறாமையின் காரணமாக, அவரை பொறாமையின் காரணமா கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருத்த கைத்தொழ கற்றுனை குட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே. கடல்ல போட்டா அவரை மட்டும் மிதக்க வச்சிருக்கலாம் சிவபெருமான். ஆனா அதையும் தாண்டி கல்லையும் சேர்த்து மிதக்க வச்சார். அதுக்கு என்ன காரணம்? என் அடியாருடைய பக்தி என்பது ஒரு சிறப்பு. அதுக்கு நான் அவனை மட்டும் மிதக்க வைக்க மாட்டேன், அவனை கட்டி போட்டிருக்கக்கூடிய கல்லையும் சேர்த்து மிதக்க வைக்கிறேன். இன்னைக்கும் நிறைய பேர் கல்லு எங்கேயாவது மிதக்குமான்னு ராமேஸ்வரத்துல போய் பாருங்க, கல்லு மிதக்கும். அதே மாதிரி ராமேஸ்வரத்துல ராமாயணம் நடந்ததற்கு சாட்சியாக சேது பாலம் அமைத்திருப்பார்கள். கல்லுனாலதான் அமைச்சிருப்பாங்க. அதை மிதக்கக்கூடிய கல்லை வைத்துதான் அந்த பாலம் அமைக்கப்பட்டது. அது மாதிரி தன்னை கடல்ல போட்டா கூட நான் மிதந்து வருவேன்னு சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம். அது என்ன மார்க்கம் அப்படின்னா தாச மார்க்கம்னு பேரு. ஆண்டவனை ஆண்டவனாக பாவித்து தான் அடியாராக இருந்து அடிமை செய்தல், பணி செய்தல். அவருடைய முறை என்னன்னா, ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம். ஆலய உளவார பணி பண்றது அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? ஆலயத்தை சுத்தம் பண்றது, செடி அப்படி இப்படி இந்த முள்ளு இதெல்லாம் முளைச்சிருந்தா அதெல்லாம் கிளீன் பண்றது, ஆலயத்தை சுத்தமா தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு சாற்றப்படக்கூடிய அந்த பட்ட ஆடைகளை துவைத்து தருவது, அங்க இருக்கக்கூடிய விளக்குகளை தேய்த்து கொடுப்பது. இப்ப அடியார்கள் வந்து சாப்பிட்டுட்டு எதையாவது போட்டாலோ இல்ல ஏதாவது போகிற பொழுது அந்த குப்பைகளை போட்டா அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு போய் அவருடைய சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு பெயர் இறைவனுடைய ஆலயத்தை, இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்தை. நாம் எல்லாம் கூட நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சாப்பிடுறோம், தூக்கி போட்டுறோம். ஏதாவது கையில கொடுத்தா, நீங்க எந்த கோயிலையும் பாருங்க, எல்லா கோயிலுடைய தூண்லயும் என்ன இருக்குன்னா விபூதியும் குங்குமம் போட்டிக்கிறது. எல்லா தூண்கள்லயும். ஆனா எப்பயும் ஒரு கையில ஒரு பேப்பர் வச்சுக்கணும். சுவாமி கோயிலுக்கு வர்றனாலே அந்த பேப்பர்ல கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நெத்தியில வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போகணும். அந்த பிரசாதத்தை இங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட மட்டும் நம்ம செய்யறோம். ஆனா அங்க கொடுக்கக்கூடிய அந்த விபூதியையும் குங்குமத்தையும் இங்கேதான் விட்டுட்டு செல்றோம். அதை கேட்டா ஒரு சில பேர் பழமொழி சொல்றாங்க, சிவன் சொத்து குலநாசம். அது உண்மையா? சிவாச்சாரியார் கையில பட்டாச்சாரியார் கையில வாங்கினா அதுக்கு பேர் பிரசாதம்னு பேரு. நாம எடுத்தா அது தீட்டு, அதாவது திருட்டுன்னு அர்த்தம். நாம எடுத்தா அது திருட்டு. ஆனா சிவாச்சாரியார் கையில வாங்கினா அதுக்கு என்ன பேரு? பிரசாதம் என்பது அதனுடைய பொருள். அப்ப அந்த பிரசாதத்தை வீடு வரைக்கும் போனோமா இல்லையா? நிறைய எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதை கொண்டு போனா நமக்கு ஏதாவது வந்துருமோ, பிரச்சனை வருமோ, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்னு, நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இந்த சுவாமியை விழுந்து விழுந்து கும்பிடணுமே, ஆனா நம்ம வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குதே, சுவாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே. ஆனா நீங்க சாமி கும்பிடுற அந்த வணங்கி விட்டு செல்லுகிற பொழுது இங்கிருந்து அந்த விபூதியையும் குங்குமத்தையும் வீடு வரைக்கும் போனாதானே உங்களுக்கு பின்னாடி இறைவனுடைய திருவருள் வரும். இங்கேயே வாங்கி இங்கேயே கொட்டிட்டு போன அம்பாங்க சௌக்கியமா இருப்பா. நம்ம குறை தர்றதுக்கு தானே ஆலயத்துக்கே வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. கோயில சுத்தமா வச்சிருந்தா என்ன பயன்?
இப்ப இதை நாம இந்த தலைமுறை கட்டி முடிச்சுட்டோம், வணங்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த தலைமுறை யாருக்கிட்ட இந்த ஆலயத்தை ஒப்படைக்கணும்னா வருங்கால சந்ததி கிட்ட ஒப்படைக்கணும். நாம பாட்டுக்கு விபூதியையும் குங்குமத்தையும் கொட்டிக்கிட்டே இருந்தா ஆலயம் சுத்தமா இருக்குமா? வேணாவும் மாறுதல் அடையும், ஆலயம் பழுதடையும். ஒரு ஆலயத்தை கட்டி மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா முடிகிற விஷயமா? தஞ்சை இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்மால ஒரு அருணாச்சலேஸ்வரர் கோயில், அண்ணாமலையார் கோயில் மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? ராமேஸ்வரம் மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஏன் முடியல? ஏன்னா அந்த காலத்தில் ஆண்டவனுக்கே பணி செய்தார்கள். எல்லாரும் ஆண்டவன் மீது பக்தி செலுத்தி பணி செய்தார்கள். உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இருந்தா போதும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் என்ன மாறி போச்சு? நாம ஆடம்பரமாக வாழணும், நாம ஆடம்பரமா வாழணும். கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் வேணும். எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும்னு தோணும். அதனால நம்ம சந்ததி கிட்ட கொண்டு போய் இந்த ஆலயத்தை ஒப்படைக்கணும். நம்ம பையன் கிட்ட கொடுக்கணும், அடுத்த பேரன்கிட்ட போகணும், பேரன்கிட்ட இருந்து கொள்ளு பேரனை கூட அப்படியே தலைமுறை தலைமுறையாக மாறிக்கொண்டே. அப்ப நம்ம ஒப்படைப்பது அந்த இறைவனை ஒப்படைக்கிற பொழுது இன்னொரு திருவருள் அதில் சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு 2026. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யணும். இதுல புண்ணிய ஆன்மா என்று சில ஆன்மாக்கள் இருக்கு. இந்த புண்ணிய ஆன்மாக்கள் செய்ததனுடைய வழிபாடு இங்கேயே சுத்தி. இப்போ நாம வணங்கிட்டு நம்ம ஆயுள் முடிந்து நாம கைலாயமோ சொர்க்கத்துக்கோ போயிடும். ஆனா நம்ம ஆன்மா வழிபாடு செய்ததனுடைய காற்றில் அது கலந்து நம்ம பிள்ளையோ பேர பிள்ளையோ வரும் பொழுது இந்த கோயிலோட அந்த காற்றாக இருக்கக்கூடியது அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்யும். அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க? எங்க பாட்டி இந்த கோயிலுக்கு தான் வந்தாங்க, எங்க தாத்தா இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க, தான் வந்தாங்களாம், சுவாமி கோயில் இங்க வணங்கி வணங்கிதான் அவங்க நல்லா இருந்தாங்களாம். சொல்வாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அப்போ நம் சந்ததி இடத்தில் அதை ஒப்படைக்கின்ற பொழுது சுத்தமா ஒப்படைக்கணும், அழகா ஒப்படைக்கணும், அதுல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம ஒப்படைக்கணும் இல்லையா? அதற்காக தான் உளவார பணி செய்தார். அந்த பணிக்கு பேர் தான் தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆலய உளவார பணி அப்பர் பெருமான் என்கின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் செய்தார். இது இரண்டாவது வழி. மூணாவதா ஒரு வழி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இந்த தன்மை என்று எரிவண்ணா எம்மானை, எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற் படந்தனில் ஆரூரானை வரக்கலும் ஆவே. பொன்னும் மெய்ப்பொருளும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். இன்னைக்கு பிரதோஷம். இதெல்லாம் கேட்டா ரொம்ப அவ்வளோ புண்ணியமா. ஒரு கோயிலுக்கு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்குதோ அதை விட 1000 மடங்கு இதை கேட்டா கிடைக்குது. அப்பேற்பட்ட சிறப்பு. அதை சொல்றார், பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை. நம்ம ஏதாவது குற்றம் பண்ணா பொறுத்து கொள்வார் சிவபெருமான். பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதே நம்ம தப்பு செய்ய விடாம தடுத்தாட்கொள். யார் என்ன சொல்ற? அப்படி தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு பெருமானாக இருக்கின்றார். அதனால அவர் சொல்றார், இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சார், அவர் தடுத்தாட்கொண்டார். அதற்கு பிறகு நண்பனாக தோழனாக ஏற்றுக்கொண்டார். தோழனாக ஏற்றார். தோழனாக ஏற்ற உடனே 2 கல்யாணம் பண்ணிக்கணும் அவரே முடிச்சார். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன மார்க்கத்தை கடைபிடித்தார்? சகமார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தோழன் மேல கை போட்டுக்கலாம். உண்மையா இல்லையா? ஒரு தோழினா கூட கை பிடிச்சிட்டு நடக்கலாம், ஒரு தோழனா இருந்தா தோல்ல கை போட்டு நடக்கலாம். ஆண்டவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழனாக கை கோர்த்து நடக்கலாம். அதனால முதல் ஒரு கல்யாணத்தை தடுத்தவர் 2 கல்யாணம் பண்ணிக்கணும் பர்மிஷனே கொடுத்தார். எப்படி பாருங்க. அப்போ
நாம இன்னொரு மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னா நண்பனாக கடைபிடிக்கலாம், இன்னும் ஆண்டவனையே நண்பனாக கடைபிடிச்சுக்கலாம். ஏன்னா மனித குலத்தில் யாரையாவது நண்பனாக வைத்திருந்தோமான சில ஆபத்திற்கு சிலது விபத்து இருக்கும். நம்ம பாக்கெட்ல சில்லறை இருந்தா, நம்ம பாக்கெட்ல நோட்டு இருந்தாதான் நண்பர்கள், சில நண்பர்கள். நம்ம பர்ஸ்ல காசு இருந்தாதான் சில தோழிகள். அதுக்கே அவை பிராட்டி சொல்லுவாங்க, என்னன்னு, தோழனிடத்தில் ஏழமை பேசாதே, கடன் கேட்டுப்பார் நண்பன் யார் என்று தெரியும்பா. கடன் கேட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அவன் நண்பனா இல்லையான்றது. ஏன்னா அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வீட்டுல அரிசி இல்லையாண்டா, ஏதாவது இருந்தா கூட ஒரு 500 ரூபாய் மச்சான், நானே உங்ககிட்ட கடன் கேட்கலாம் நினைச்சு இந்த நேரம் பார்த்து நீ எங்கிட்ட கடன் கேட்கிற மாப்பிள்ள, எங்கிட்ட ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. 6 மணிக்கு மேல பார்த்தா அவனையும் கூட்டுவான், மாப்பிள்ள போலாமா, காலையில தான் காசு இல்லைன்னு சொன்னேன். அது அப்பா மாப்பிள்ள, இதுக்கு இருக்கு காசு, ஆனா அதுக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழமை அவன் இடத்துல பேசினா அவன் உண்மையான நண்பன் இல்லைன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணான், 500 ரூபாய் இல்லடா, ஒரு 200 ரூபாய் தான்டா இருக்கு, சரி நீ இன்னைக்கு வச்சுக்க, நாளைக்கு ஏதாவது வந்தா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முதல்ல நீ பொண்டாட்டி பிள்ளைக்கு முதல்ல கொண்டு போய் அரிசி வாங்கி கொடு சொல்றவன் தான் நண்பன். அப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நம்மளுடைய பரம ரகசியம், எல்லாரிடத்துலயும் சில ரகசியம் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும், ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நண்பன் இடத்துல சொல்லி சொன்னோம்னா தக்க சமயத்துல அவன் என்ன பண்ணுவான்னா யார்கிட்டயாவது போட்டு கொடுத்துருவான். ஆனா ஆண்டவன் இடத்துல சொன்னீங்கன்னா கண்டிப்பா போட்டு கொடுக்க மாட்டான். ஆண்டவன் என்னைக்காவது எதிர்த்து என்கிட்ட இவ்வளவு குறை சொல்லி இருக்காரு சொல்லுவாரு, நண்பன் கிட்ட போய் சொல்வாரு, இல்ல அடுத்தவங்க கிட்ட சொல்வாரு, ஒன்னும் சொல்ல மாட்டார். இன்னொன்னு, ஆண்டவனை திட்டினாலும் ஆண்டவன் திருப்பி ரிட்டர்ன் திட்டுவார. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்தாற் கொள்ளும் போது திட்டினார், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா திட்டினார. பித்தான்னா என்ன அர்த்தம்? வைத்தியகாரான்னு அர்த்தம். கடவுளை சொல்றார் வைத்தியகாரான்னு திட்டார். யோசிச்சு பாருங்க, கடவுள் வைத்தியக்காரர, ஆனா இவர் திட்டினதையே இவர் என்ன நினைக்கிறார், வார்த்தையாக எடுத்துக் கொள்கிறார். அதாவது அதையே வச்சு பாட ஆரம்பிச்சார். வைதாரையும் வாழ வைப்பது தெய்வம். திட்டினால என் குழந்தை என்ன திட்டாம பக்கத்து வீட்டுக்காரையா திட்ட முடியும். அதனாலதான் இறைவன் சிவபெருமானுக்கு அம்மை அப்பர்னு பேரு. என்ன பேரு? மத்த எந்த கடவுளுக்கும் அம்மை அப்பர்னு பேர் கிடையாது. சிவபெருமானுக்கு மட்டும் அம்மை அப்பர்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அம்மா கூட கொஞ்சம் லேட்டா வருவாங்க, அம்மா கூட நம்ம கஷ்டத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்களாம் சில நேரங்கள்ல. ஆனா இறைவன் சிவபெருமான் உடனே புரிஞ்சுக்குவார். அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அதனால இங்க சொல்லுகிறார், என்ன சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சகமார்க்கத்தை கையாண்டார், நண்பனாக கையாண்டார். யாரு? இறைவன், கடவுளை நண்பனாக கையாண்டார். இவங்க 3 பேரும் போன வழி ஒரு வழி. அடுத்ததான் 4ஆவதாக இருக்கக்கூடியவர் தில்லையில கிழக்கு கோபுர வாசல் வழியாக சென்றவர். அந்த மாணிக்க வாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் மட்டும் இறைவனை காதலன் காதலியாக பார்க்கிறார். இறைவனை காதலன் காதலியாக பார்க்கிறார். அப்படின்னா அது என்ன மார்க்கம்? அவரே அதுல சொல்றார், சன்மார்க்கம். இறைவனை காதலனாக காதலியாக பார்த்து பாடி உருகி 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 பாடினார். அப்படி உருகி உருகி பாடினதுனாலதான் இன்னைக்கும் ஒரு வார்த்தை உண்டு, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லி. திருவாசகத்திற்கு உருகாதார் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது, அப்படிப்பட்டது திருவாசகம். அப்ப அந்த திருவாசகத்திற்கு உருகாதார் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, அவ்வளோ பெரிய பதவியில இருந்தார். ஆனா நிறைய என்ன ஏவினார், சேட்டலைட் நிறைய விண்ணுலகருக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனா அவர் படிச்சது என்ன தெரியுமா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏவுகணையும் ஏறுகிற பொழுது அவர் படித்தது திருவாசகத்தை. அவர் ஒரு வேற்று மதத்தை சேர்ந்தவர். இன்னொன்று
உயிர் பிரிகிற பொழுது கூட பாக்கெட்ல திருவாசகம் வைத்திருந்து இறந்து போன ஒருவர் யாரான்னு கேட்டா அப்துல் கலாம் ஐயா. அப்ப நம்ம திருவாசகத்துல எவ்வளவு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளும். 12 திருமுறை என்று சொல்லக்கூடியது நாம் எல்லாம் 4 வேதம் என்னவோ அதுதான் 12 திருமுறை. இப்ப வேதம் எல்லாராலையும் படிக்க முடியுமானா முடியாது. ஆனா 12 திருமுறை எல்லாராலையும் படிக்க முடியும். அந்த 12 திருமுறையில திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த மாணிக்க வாசக பெருமான் பாடியதுதான் திருவெண்பாவை. அந்த திருவெண்பாவை சரி, இந்த திருவெண்பாவையில அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? அதை பாடினால் என்ன கிடைக்கும்? தனுர் மாதம்னு பேரு, பீட மாதம்னு பேரு. எல்லாரும் இந்த மாசம் பீட மாசம் பீட மாசம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய விஷயத்த பழமொழியை நமக்கேற்ற மாதிரி தான் மாத்தி வச்சிருக்கோம். பழமொழி மொத்தத்தையுமே நமக்கேற்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். கொன்றால் பாவம், தின்னா போச்சா தின்னா தீருமா? சரி, தின்னா தீருமோ இல்ல தின்னா போச்சோ, ஆனா முதல்ல பழமொழியாது. ஆனா உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? கருட புராணம் படிக்கணும் எல்லாருமே. கருட புராணம் படிச்சீங்கன்னா அந்த வரிகள் வரும். கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதுதான் பழமொழி. ஆனா நாம எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நாக்கனுடைய டேஸ்ட் ஒட்டிக்கிட்டதுனால முதல் வரியை எடுத்தோம், கடைசி வரியை எடுத்தோம், இடையில இருக்கிற வரியை கட் பண்ணோம். கொன்றால் பாவம், தின்றால் தீரும், முடிஞ்சு போச்சு. ஆனா இடையில வரி இருக்கேன், கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். கருட புராணம் சொல்லுது. அப்ப கேட்கணுமா வேண்டாமா? நம்ம கேட்கறது இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நாம் எல்லாம் என்ன பண்றோம்? மாத்திக் கொள்ளுகிறோம். இங்க மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவெண்பாவையை கொடுக்கிறார். அதுக்கு எதனால அதை கொடுத்தார் அப்படின்னா, நம்ம எல்லாம் உய்ய வேண்டும் என்று கொடுக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் மற்ற நாள் எல்லாம் அதிகமா கோயிலுக்கு வரதில்லை. சில பேர் கோயிலுக்கு போறீங்களா? போன வருஷம் பொங்கலுக்கு போனது, ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, கிருத்திகையோட கிருத்திகை, பௌர்ணமியோட பௌர்ணமி, அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவாங்க சில பேர் பொங்கலோட பொங்கல், தீபாவளியோட தீபாவளி. அப்படிதாங்க நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்பாங்க. ஆனா தினமும் இறைவனை வணங்கணும். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. இந்த வார்த்தையும் சொல்லும், தினமும் சொல்லும். எப்ப சொல்லலாம்? தூங்குறதுக்கு முன்னாடியாவது சொல்லணும். ஆனா நாம தான் தூங்கும் போதே இந்த உள்ளங்கை அளவு ஒண்ணு இருக்குது, அதை தூக்கிட்டு போய் எல்லாம் உட்காரும். அதை பார்த்து தள்ளி 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 சோர்ந்து போய் கை சோர்ந்து கண்ணு சோர்ந்து அதுல சாட்சி போனதுக்கு அப்புறமா தூக்கி போட்டு அப்புறம் தான் படுது. அது வரைக்கும் நமக்கு ஒண்ணு கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? தினமும் இறைவனை வணங்கணும். சரி, அப்படி வணங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மார்கழி மாசம் 30 நாள் இருக்கு நமக்கு எல்லாருக்கும். அப்படி 30 நாள்ல 30 பாடல்கள் கொடுக்கிறார். திருவெண்பாவை 20, திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ஒரு 10 பாடல் கொடுக்கிறார். அதே மாதிரி ஆண்டாள் பிராட்டியார் கொடுக்கிறார். இந்த பெண்கள் அத்தனை பேரும், இது இவரு ஆண், யார்? மாணிக்க வாசக பெருமான் ஆண். அங்க திருப்பாவையில ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பிராட்டியார் ஆண்டவனை காதலனாக நினைத்து நமக்கெல்லாம் திருப்பாவை கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பெண்கள் அத்தனை பேரும் உய்ய வேண்டும். உய்ய வேண்டும்னா என்ன அர்த்தம்? இறைவனிட, அதாவது நம்ம துன்பங்கள் அத்தனையும் போகி கடைசியாக இறைவன் திருவடியை போய் எப்படி ஆண்டாள் பிராட்டியார் சேர்ந்தாலோ அது மாதிரி நாமும் போய் சேரணும்ன்றதுக்காகவே கொடுத்ததுதான் திருப்பாவை. சரி, அது என்னங்க கடைசி காலத்துல கிடைச்சி என்னங்க பிரயோஜனம்? வாழ்ற பொழுதே கிடைக்க வேண்டாமா? வாழும் பொழுதே கிடைக்க வேண்டாமா அப்படின்னா, வாழுகிற பொழுதே இந்த சின்ன குழந்தைங்க, பெண் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண் பிள்ளைங்க கிட்டத்தட்ட படிக்கக்கூடிய ஒரு 7-8 வயசு இல்ல ஒரு 10 வயசு வந்துட்டா, இந்த மார்கழி மாசம் 30 நாளும் இந்த திருப்பாவையும் திருவெண்பாவையும் கற்றுக் கொடுத்து விட்டால் நல்ல கணவன் வைப்பார், நல்ல குழந்தைகள், ஆயுளுள்ள குழந்தைகள், அறிவுள்ள குழந்தைகள். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா,
அந்த குழந்தைகளே இந்த தாய் தந்தையரை பராமரிப்பார்கள். முதியோர் இல்லத்திலேயோ அநாதாசிரமத்திலேயோ கொண்டு போய் கடைசி காலத்துல விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பு. இன்னொன்று, நல்ல கணவர் வாய்ப்பார். நல்ல கணவர் வாய்ப்பார். அதுக்குதான் இந்த பாவை நோம்புன்னே ஒரு நோம்பு. இந்த 30 நாளுமே பாவை நோம்பு இருப்பது எதனாலன்னா இதான் காரணம். நல்ல கணவர் வாய்ப்பு. சரி, வாட்சிய கணவர் சரியில்லையா? அப்போ இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் முடியும். கணவர் சரியில்லைங்க, எல்லா கோயிலுக்கும் போனேங்க. மார்கழி மாசம் காலையில எழுந்து 4:30 6 அது பாத்தீங்கன்னா நம்ம ஓம் சக்தி பெரியபாளையத்தம்மன் கோயில் அது நடக்கும். அவங்க பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு மேல நான் பார்த்துருக்கேன். பிள்ளைங்க எல்லாம் வந்து விடியற் காலையில வந்து இங்க உட்கார்ந்து அந்த பாசுரத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் போகும். அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சரியாக இருக்கும். அதை சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கிறோம். சரி, ஒருவேளை கற்றுக் கொடுக்கல. இப்ப இந்த மார்கழி மாசத்துல இந்த 30 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு. திருப்பாவையில ஒரு பாட்டு, திருவெம்பாவையில ஒரு பாட்டு, 2 பாட்டு. எவ்வளவு நேரம் பிடிக்கும்ன்றீங்க? மிஞ்சி பண்ணா ஒரு 2 நிமிஷம் பிடிக்குமா? அட ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுக்கோங்களேன். அருணகிரி பெருமான் சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில். ஒரு கடவுளை வணங்குறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 30 செகண்ட் போதும். 30 செகண்ட் ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தணும். அவருடைய மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன பண்ணணும்? இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. அதே மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, குன் குண்டு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா நன்றி. ஏன்னா கை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கா, கால் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கா, கண் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கா, வாய் ஊமையா இருந்து எவ்வளவு பேர் இருக்கா, காது ஊமையா இருக்கு, செவிடா இருந்து எவ்வளவு பேர் இருக்கா, உண்டா இல்லையா? எல்லாம் இருந்தும் கோயிலுக்கு வராம எவ்வளவு பேர் இருக்கா? ஆண்டவனையே கல்லு கட்டேன்னு சொல்றவன் எவ்வளவு பேர் இருக்கா? ஆண்டவனையே கல்லு கட்டேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உண்டுதான் அதெல்லாம். அப்போ அவர்களை காட்டிலும் நாம் எல்லாம் இறைவனை வணங்கத்தக்கவர்களாக நம்மை படைத்திருக்கிறானே, அதுக்கே நம்ம எல்லாம் சொல்லுவோம் நன்றி சொல்ல கடமை. அது மாதிரி இங்க தன்னுடைய மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்திலிருந்து நமக்கு அருளை கொடுத்தது இந்த திருவெம்பாவை. ரொம்ப அருமையான பாடலா கொடுத்திருப்பார். ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளர்தியோ மண்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்து வாழ்த்து மொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புறந்தும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். முதல் பாடல் சொல். நேற்றைக்கே சொல்லிட்டாங்க, மார்கழி நமக்கு 16 நாள் ஆயிட்டு. மார்கழி நாளைக்கு பிறக்க போதுன்ற உடனே இந்த பக்கத்தை விட ஏத்த விட எல்லா வீட்டு பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அப்படி எல்லா வீட்டு பெண்களும் ஒன்று சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு மார்கழி பிறக்க போகுது, நம்ம கடவுள் சிவபெருமான், அந்த சிவபெருமானை நாம எல்லோரும் வழிபாடு செய்யணும். காலையில எடுத்து வந்துருங்க, பஜனை பண்ணலாம். எல்லாரும் வீதி விதி விதியா போய் 4 மாட வீதியிலும் பஜனை என்று சொல்லக்கூடியதை செய்யலாம். எல்லாரும் போய் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, சரி வாங்க, நானும் கண்டிப்பா வந்துடுறேன். இந்த உள்ள இருக்கிற பெண் ஒருத்தி நினைக்கிறார், எவ்வளவு அற்புதமான கற்பனை பாரு. இவரோ ஆண், பெண்ணுக்கு உரிய தன்மை என்ன என்பது இவருக்கு தெரியாது. பெண்ணுக்கு உரிய தன்மை என்ன என்பதே இவருக்கு தெரியாது. ஆனா இவர் சொல்றார், ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி. பேசக்கூடாது, நீங்க பேசுறது காதுல தான் எப்படி பேசுவாங்க. ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி. என்ன திருவண்ணாமலையில தான் 1000 ஆண்டு காலம் பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போடுறாங்க.
அப்பா பிள்ளை 2 பேரும் சண்டை. என்ன சண்டைன்னா, நான் செய்யற தொழில் பெருசா, நீ செய்யற தொழில் பெருசா, நான் பெரியவனா நீ பெரியவன். இங்க வந்தது இல்லைங்க இந்த பிரச்சனை, அங்கிருந்தே ஆரம்பிச்சு யார் பெரியவங்க. அப்ப அப்படி ஆரம்பித்தவர் சரி வா சண்டை போடலாம், யார் ஜெயிக்கிறோமோ அவங்க பெரியவங்க. பிரம்மாவும் நாராயணரும் 1000 ஆண்டு காலம் சண்டை போடுறாங்க. அப்படி 1000 ஆண்டு காலம் சண்டை போட்டு தீர்வு கிடைக்கல, இன்னும் சண்டை ஓடிட்டே இருக்கு. சிவபெருமான் பார்த்தார், தேவர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, சுவாமி காப்பாற்றுற தொழில் நின்று போச்சு, படைக்கிற தொழில் நின்று 2 தொழில் கட்டாயிருச்சு. இப்போ 33 தேவர்கள் போய் முறையீடு செய்யறாங்க, சுவாமி இந்த தொழில் என்ன பண்றது, தொழில் இப்போ அவங்க 2 பேர் தொழில் செய்தாதான் இவங்க தொழில் நடைபெறும். விவசாயம் பண்ணலன்னா அரிசி பருப்பு உப்பு மிளகெல்லாம் நமக்கு எது என்ன ஆகுது, ஒண்ணு எங்க விளையுதோ அங்க இருந்து நாம கடன் வாங்கணும், இங்க இருந்து என்னத்தை கொடுக்கணுமோ அதையாவது கொடுத்து வாங்கணும், இல்லையா என்ன ஆகும், விலைவாசி ஏறிக்கிட்டே உண்டா இல்லையா. நம்ம நாட்டிலேயே தங்கம் இருந்தா நமக்கு 1 லட்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, எங்க இருந்தா கடன் வாங்க போய் தானே இன்னைக்கு 1 லட்சம் ஏறுது இல்லையா. அதை வெட்டி எடுப்பதற்கு அவ்வளவு துன்பப்படுகிறார்கள் அல்லவா, அதனால அவ்வளவு கஷ்டப்படுது. அந்த 1 சவரம் 8 கிராம், 8 கிராமுக்கே எவ்வளவு கஷ்டம்னா மத்த எத்தனை கிராமுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசித்து பாருங்க. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது இந்த தொழில் நின்று விட்டது. தேவர்கள் போய் சொன்னாங்க, சிவபெருமான் பார்த்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவங்களை என்னன்னு கேட்கிறேன்னு போய் சமாதானப்படுத்த போறேன். ஒரு குடும்பத்துல சண்டை நடந்துச்சுன்னா சமாதானம் பண்ணுவோம், அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை, சமாதானமா சிவபெருமான் போறார். அப்ப செய்யும் தொழிலே தெய்வம். செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்தா கூட அந்த தொழில் தெய்வம். இந்த தொழிலுக்கு வந்ததை விட்டுட்டு வேற எதனா பண்ணிருக்கலாம் நினைக்கணும். என்ன நினைக்கணும், இது நமக்கு தெய்வம். தெரியாத தொழில் செய்து நஷ்டப்படுவதை விட தெரிந்த தொழில் செய்து, தெரிந்த தொழிலை செய்து கஷ்டப்படுறது மேல். ஏன், என்னைக்காவது அந்த தொழிலுக்குரிய உழைப்பு நமக்கு வந்து சேரும், இதான் நிஜம். என்னைக்காவது வந்து சேரும். இப்ப இவர் பார்க்கிறார், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே. அவரவர் செய்யக்கூடிய தொழில் அவரவருக்கு பெருசு. சொல்றது ஈஸி சுவாமி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க செயல்படுத்துறீங்க இல்லையா, அதான் கஷ்டம். அதனால ஏன் தொழில் பெருசு. சரி அப்படியா, ஒரு ஜோதியை காண்பித்தார் சிவபெருமான். ஒரு ஜோதியை காண்பித்து சொல்றார், இது எது பெரியது. 2 பேர்ல யார் பெரியவங்க தானே ஒரு கேள்வி. திருமுடியையும் திருவடியையும் யார் கண்டு வரைங்களோ அவங்க பெரியவங்க. ஜோதி இன்னைக்கும் எல்லா கடவுள் முன்னாடியும் என்ன காட்டுறோம், ஜோதி தான். எல்லா கடவுளுக்கு முன்னாடியும் என்ன காட்டுறோம், ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தீபாராதனை. எதுக்கு அப்படின்னா, அந்த தீபம் நீங்க எப்படி ஏத்தினாலும் அது மேல் நோக்கி தான், கீழ் நோக்கி போகாது, மேல் நோக்கி தான். அதுக்கு என்ன அர்த்தத்திற்காக அதை எப்படி இறைவன் படைத்தார்னா, அந்த ஜோதியை படைத்தார்னா, உன்னுடைய எண்ணங்களாக இருக்கக்கூடியது என்னைக்கும் கீழ் நோக்கி போகக்கூடாது, அந்த எண்ணமாக இருக்கக்கூடியது மேல் நோக்கி போக வேண்டும். யாரை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, யாரை பார்த்தாலும் எதையாவது சொல்றது, குறை சொல்லியே சில பேர் பொழுத போக்குவாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்வாங்க. அதனால இங்க சொல்ற, ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளர்தியோ வன் செவியோ நின் செவிதான். உள்ள படுத்துட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பணும் நினைக்கிறாங்க. இப்ப இவங்க ஜோதி தேடினாங்கல்ல, 1000 வருஷம் தேடினாங்க. அன்னப்பறவையா இருந்த பிரம்மா தேடினார், வராக அவதாரத்தை எடுத்து நாராயணன் தேடினார். தேடியும் காண கிடைக்கல, காண கிடைக்கல. கிடைக்காத பொழுது அதுக்கப்புறம் சமாதானமா, நான் பெரியவன் இல்லை சிறியவன் சொல்லி நாராயணர் வந்திருக்கார். நாராயணர் சிறியவர், நான் சிறியவனாகவே இருந்துக்கிறேன் சுவாமின்னு வந்துட்டார். என்னால திருவடியை பார்க்க முடியல. ஆனா பொய் சாட்சி சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். தாழம்பூவை பொய் சாட்சி சொல்லி அழைத்து வருகிறார்.
பிரம்மா. அங்க ஆரம்பிச்சது பொய், முதல் பொய் அதுதான். அங்க ஆரம்பிச்ச பொய் இன்னைய வரைக்கும் நம்ம இடத்துல முடிவில்லாத இருக்கு. அப்போ அவர் தோற்றமும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் யாரு? சிவபெருமான். அதனால இங்க சொல்றார், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதி. அந்த ஜோதி இன்னைக்காவது அழிஞ்சிருக்கான. திருவண்ணாமலை தலத்தை அறிவியல் ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே, 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இந்த திருவண்ணாமலை தலம் நெருப்பு பிழம்பாக இருந்தது. அணுவுக்குள் அணுவாக இன்றைக்கும் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அந்த பாறையினுடைய துகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த திருவண்ணாமலை தலத்துல இறைவன் எப்படி ஒரு வாசம் செய்கிறார் யோசிக்கணும் இல்லையா? அதுதான் இங்க சொல்றார் மாணிக்க வாசக பெருமான், ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதிய நாளைக்கு பாடுறேன்னு நீ சொன்ன பெண்ணே. யாரும் உள்ள இருக்கிறா பெண்ணு. சில பெண்கள் எழுந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த பெண்கள் எல்லாரும் இப்ப உள்ள இருக்கிற பெண்களை எழுப்பணும். அதை எழுப்புறதுக்கு என்ன சொல்லி எழுப்புறதுன்னு தெரியல. அப்படியே தோற்றமும் முடிவும் இல்லாத பெருமாண்டி அந்த பெருமானை எழுப்ப, அந்த பெருமானை பாடுறேன்னு சொன்னேன். உங்களுக்கு முன்னாடி வந்து எழுப்புவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப எழுப்பாம இருக்கியே, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் ஜோதியை யாம் பாட கேட்கேன்றார். வால் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவினா. ஏன்னா கேட்பது சிறப்பு, படிப்பதை காட்டிலும் கேட்பது சிறப்பு. படிக்கிறத விட கேட்கறது சிறப்பம். ஏன்? கேள்வி ஞானம் என்று ஒன்று உண்டு. படிச்சா சீக்கிரம் மெமரி ஆகும், கேட்டா சீக்கிரம் மெமரி ஆகும். படிச்சா வாய் வழியா படிச்சா எங்க சீக்கிரமா போகாது மனசு. கேட்டா சீக்கிரமா இங்க போய் ஸ்டார்ட் ஆயிடும் கேட்டா. அப்போ கேள்வி ஞானம் என்று ஒன்று இருக்க வேண்டும் எல்லாருக்கும். அதனால இங்க சொல்ற வன் செவியோ நின் செவிதான். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. திருவள்ளுவர் சொல்றார், எல்லா செல்வத்தை காட்டிலும் எந்த செல்வம் சிறப்பு அந்த தலைக்குன்னா செவி செல்வம். ஏன்? கடைசி காலத்தில் நம்ம இறந்து விட்டாலும் கூட இறந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி எதுடான்னா காசு. செத்து போகாமல் இருப்பதற்கு செவி என்று வைக்கப்படும். ஏன்? இறுதியா இறை நாமத்தை கேட்டுட்டு அங்கெல்லாம் சிவபுராணம் படிப்பாங்க இறந்த இடத்துல. இன்னொன்னு, அதுவும் படிக்கலன்னா 4 பேர் நம்மை தூக்குகிற பொழுது என்ன நாமம் சொல்லுவாங்க? கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிதான் தூக்குவாங்க. தானம் பண்ணாம, அன்னதானம் பண்ணாம, சொன்னதானம் பண்ணாம, ஆடை தானம் பண்ணாம, நிதானமா இருக்காம, சமாதானமா போகாம, அப்படியெல்லாம் இல்லாம இருந்து கோபமே பட்டு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காம அவ்வளவு கஞ்சத்தனமா இருந்தா கூட, தான தர்மங்கள் எதையும் செய்யாதவராக இருந்தாலும் கூட அவர் போகிற வழிக்கு புண்ணியத்தை செய்யக்கூடிய ஒரு நாமம் இருக்குன்னா அது கோவிந்த நாமம். ஏன்? கோனா பசு, இந்தான்னா தானம். கோவிந்தா அப்படின்னா கோனா பசு, இந்தான்னா தானம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை அடைய முடியும். கோவிந்தா. ஆனா நாம சொல்ற கோவிந்தா எல்லாம் வேற மாதிரி. என்னது? வாங்கின கடனை கொடுக்குறது ஒரு கோவிந்தா, அவ்வளவுதான் அர்த்தம். நாம எல்லாம் நினைக்கிறதா அந்த மாதிரி கோவிந்த், அதெல்லாம் இல்லை. கோவிந்தான்னா அர்த்தம் இது. அதனால சொல்றார், வன் செவியோ நின் செவிதான். அந்த வன் செவி எதை? இந்த காதல கேட்கணும். எதை கேட்கணும்? இறைவனுடைய திருநாமத்தை கேட்கணும், இறை பெருமையை கேட்கணும், இறைவன் புராணத்தை கேட்கணும், இறைவனுடைய அத்தனை திருவிளையாடலையும் கேட்கணும். அது எதுவுமே கேட்க முடியல. வாயார இறை நாமத்தை சொல்லுகிற பொழுதாவது கேட்கணும், வாயார சொல்ற போதாவது நாமத்தை கேட்கணும். கலியுகத்தின் நாமாவளி ரொம்ப சிறப்பு, நாமாவளி ரொம்ப சிறப்பு. அதனால இங்க சொல்ற, வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள்.
ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்துல அடுத்து 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 அப்படியே குடித்துட்டே வருவார். எல்லாமே திருவடியினுடைய பெருமையை சொல்லி இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பழமொழி எல்லாம் தப்பதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அது உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ஆனா அடி உதவுற மாதிரி என்ன உதவாது? அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு. ஆனா அது அடினா இந்த அடியா? எந்த அடி? இறை திருவடி. ஏன் கடைசி காலத்துல எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க என்னன்னு, அப்பா எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், இதுக்கு மேல எங்க கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் கையில இருக்கேன்பா. கடவுள் நம்பிக்கையே இல்லாத டாக்டரா இருந்தாலும் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்? எங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம், எங்க கையில ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல யார் கையில இருக்குன்னா இறைவன் கையில இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாம் அவன் கையில இருக்கு. நீங்க வேணும்னா அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். இதுதான் நிஜம். அப்போ எதனால இங்க சொல்லுகிற பொழுது சொன்னார், வன் செவியோ நீர் செய்த செவி மாதேவன் வார் கடல்கள். கடல்னா திருவடின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து சொல்றா பாருங்க, வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்கலுமே. நாங்க வீதி தோறும் பாடிட்டு வரோம். உனக்கு காதுல விடலையா? நீ கேட்க வேண்டாமா? கேட்டு தூங்கலாமா? அப்ப தூங்காம என்ன பண்ணணும்? வெளியில எழுந்து வந்து அந்த மாதேவனுடைய கலலை பாட வேண்டாமா? அவன் திருவடி பெருமையை சொல்ல வேண்டாமா? அவன் பெருமையை சொல்ல வேண்டாமா? பாட வேண்டாமா? அதை சொல்றார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமரியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கள். நிறைய பேர் மார்கழி மாசத்துல இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம். எப்படி இருக்கும்? தூங்கணும் 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 தூங்கும். இந்த குளிருக்கு இதமா தூங்கணும் தூங்கும். உண்டாது எழுந்துக்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்லுது? இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம். எழுந்தா போச்சு. முதல்ல 5 அப்புறம் 10, அப்புறம் எழுந்தா போச்சு. அது மாசமே அப்படிதான் இருக்கும். அதனால இவ எழுந்து வரல. அதுக்கு அடுத்து சொல்றா பாருங்க, அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே. படுக்கை என்றதன் மீது பற்று வைத்து விட்டால் எழுந்திருக்க முடியாது. தூக்கத்தின் மீது பற்று வைத்து விட்டால் எழுந்திருக்க முடியாது. அதனால சொன்னான், இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை கேட்டுட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். அப்பயே இந்த பெண் எழுந்து வரல. 2வது பாடல்ல சொல்றார், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். ராப்பகலா நாம் பேசும் போது எப்போதும் இப்போதும் ஆர் அமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆரேலோர் என்பார். இது ரொம்ப அற்புதம். பாசம் கணவன் மேல மனைவி, மனைவி மேல கணவர், அதே மாதிரி பிள்ளைங்க மேல நாம வைக்கக்கூடிய பாசம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நம்ம கையில இது இருக்கிற வரைக்கும் எல்லாம் நிரந்தரமா இருக்கும். நம்ம கையில இது இல்லைன்னா எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ பாசம் சரி, அந்த பணம் மட்டும் இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்குமானா அதுவும் இல்லை. பணம் இருக்கு, படுத்த படுக்கையா இருக்கிறோம், யாராவது போடுவாங்க? இல்லை. அந்த பணமே சாப்பிட முடியுமா? அதுவும் இல்லை. என்ன பண்ணலாம்? உணவு என்பது எதன் மூலியமாக உண்கிறோமோ அதுதான் உண்ண முடியும், வேற எதனாலையும் உண்ண முடியாது. அதனால சொல்ல பாசம் பரஞ்சோதி. இறைவன் பால் அன்பு வச்சா ஏதேனும் ஒரு வழி காட்டுவார், ஏதாவது ஒரு வழி காட்டுவார். இறைவன் பால்ல அன்பு வச்சா ஏதாவது ஒரு வழி காட்டுவார். அதனால சொல்றார், பாசம் பரஞ்சோதி என்பார். பழமையான ஜோதி சொரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான்.
அப்ப அங்க சொல்றார், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகலா நாம் பேசும் பொழுது எப்பொழுதும், எப்ப பேசினாலும் சிவபெருமான் சிறந்தவர், சிவபெருமான் அப்படி இப்படின்னு சொன்னியே, ஆனா இப்ப அதெல்லாம் இல்லையே. இப்படி படுக்கையில படுத்தல் இருக்கியே, அதுக்கு அடுத்து நேசம் வைத்தனையோ நேரிடை, எங்க படுக்கை மேல நேசம் பற்று வச்சுட்டியோ, சிவபெருமான் மேல இருந்த பற்று போயே படுக்கை மேல பற்று வைத்து விட்டாயோ. அதுக்கு அடுத்து சொல்ற பாருங்க, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதுவோ. இதெல்லாமா பேசுவேன், இதெல்லாம் பேசுற இடமா இது? இதெல்லாம் பேசுற இடமே இல்லை இது. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். ஏன் 33 தேவர்கள் பல ஆயிரம் வருஷம் தவம் இருந்து தேடுறாங்களாம். யாரு? இந்த சிவபெருமான பார்த்துடலாமான்னு. ஆனா கிடைச்சாரான்னா கிடைக்குது, கிடைத்தாரான்னா கிடைக்கவே இல்லை. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் ஆடேலோர் என்பார். அதாவது தில்லை சிற்றம்பலத்துள் இருக்கக்கூடிய ஈசனார் மேல நம்ம பக்தி வைக்கணும். அவன் சிவலோகன் நேசன். எது? இந்த விண்ணோர்கள் பூசுவதற்கு மலர்பாதம் இருக்கே, அது தந்தருள வந்தருளும். ஒரு முறை தில்லை சிற்றம்பலம் ரொம்ப அற்புதம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவால் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியே பாடியிருக்கார். அவர் ஏன் எளிமையா வராருன்றதை இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். ஒரு முறை ஆனந்த தாண்டவம் ஆடுறார். நாளைக்கு ஆருத்ரா தரிசனம், ரொம்ப அற்புதமான தரிசனம். இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு ஆருத்ரா தரிசனம். இந்த நடராஜர் தரிசனத்தை கண்டுவிட்டால் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். பிறவி யாக்கை என்கின்ற புழுக்கத்தில் இருந்து விடுதலை அடையலாம். பிறவி இருக்காது. ஒருவேளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டா நல்ல பிறவியா தருவார். நல்ல பிறவியா, உயர்ந்த இடத்துல உள்ள நல்ல கல்வி அறிவு, நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்க்கை, இதெல்லாம் தருவார். அப்பேற்பட்ட தரிசனம் வந்து நடராஜன் தரிசனம். நமக்கு கொடுக்கலன்னா கூட நம்ம சந்ததிக்கு கொடுப்பார். நிறைய பேர் கேட்பீங்க, மேடம் 25 வருஷமா பார்த்துருக்கேன், இன்னும் ஒன்னும் கொடுக்க பாடு இல்லை. 25 வருஷமா பார்த்து இன்னும் கொடுக்கலன்னா நம்ம கர்மா அவ்வளவு இருக்குதுன்னு அர்த்தம். நாம முன் ஜென்மத்துல பண்ண கர்மாவோ, அப்பம்மா பண்ண கர்மாவோ, தாத்தா பாட்டி பண்ண கர்மாவோ தெரியாது. இந்த 3 கர்மாவையும் சேர்த்துதான் நமக்கு பிறவி தர. 3 ஜென்மத்தையும் சேர்த்து கொடுக்கணும். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, நம்மளுடைய முன் ஜென்மம். இந்த 3 ஜென்மத்துல எவ்வளவு புண்ணியம். புண்ணியம்னா எது? வீடு வாங்கி வச்சுக்கிறது, கார் வாங்கி வச்சுக்கிறது, கட்டா வாங்கி வச்சுக்கிறது, நகை வாங்கி வச்சுக்கிறது, பீரோ நிறைய புடவை வச்சுக்கிறதெல்லாம் இருக்கு. கோயில்ல வந்து சுத்தபத்தமா சுவாமியை வணங்கி சுவாமியையே உட்கார்ந்து நினைத்து ஆராதனை செய்து 12 திருமுறையோ அல்லது 4000 திவ்ய பிரபந்தமோ ஏதோ ஒரு பாட்டை படிச்சு சிவாய நவையென்று சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, நாராயணா 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 பாராயணம் செய்து இங்க உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் எதை மறக்கணுமா? வீட்டை மறக்கணும், அடுப்பாங்கரையை மறக்கணும், கணவரை மறக்கணும், பிள்ளைங்களை மறக்கணும், நமக்கு இருக்கிற கஷ்டத்தையும் மறக்கணும், எல்லாம் மறக்கணும். இங்க ஆண்டவன் நாம 2 பேர் தான். சுற்றி என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்க்க கூடாது. இறைவன் நாம், அந்த இறைவனை மனசுல நினைச்சுக்கணும். சுவாமி இந்த ஜென்மத்துல கை கால் நல்லா கொடுத்துக்கிறேன், இந்த ஜென்மத்துல நல்ல வாயை கொடுத்துக்கிறேன், படிப்பை கொடுத்துருக்கேன், இதை வச்சு உன்னை நான் ஒரு பாடுறேன். ஏதாவது ஒரு பாட்டு, விநாயகருக்கு ஒரு பாட்டு பாடலாம், முருகருக்கு ஒரு பாட்டு பாடலாம், அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடலாம், ஆஞ்சநேயருக்கு ஒரு பாட்டு பாடலாம், ராமருக்கு ஒரு பாட்டு பாடலாம், கிருஷ்ணருக்கு ஒரே பாட்டு தெரிஞ்சா போதும். ரொம்ப பெருசா எல்லா பாட்டும் படிங்கன்னு நான் சொல்லுவேன். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துறங்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா. பிள்ளையார் முடிஞ்சுச்சு.
முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் கை தொடுவேன். முருகன் அங்கிருந்து அப்படியே போனா சிவபெருமான் இருக்கு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னுலை வெண்ணும் தவன செடைமுடி தாமரையானே. அப்படியே வந்த அம்பாள். அம்பாள் கிட்ட என்ன சொல்லணும்? ஆத்தாலை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டவெல்லாம் பூத்தாலை மாதுளப்போ நிறத்தாலை குமியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே சொல்லும். சரி, அப்படியே வந்தா ஆஞ்சநேய சுவாமிகள் இருக்கார், இந்த பக்கம் ராமர் இருக்கார், கோதண்ட ராமர் இருக்கார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சர்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினார் சொல்லுங்க. சரி, இந்த பக்கம் ஆஞ்சநேய சுவாமிகள் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்ட எல்லாரோரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் நம்மை அழித்து காப்பான் அனுமானே சொல்லுவோம். இதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம். அம்மா ஓம் சக்தி பரிபாலை தும்மா ஸ்ரீராமதேவ் சீதாராமதேவ் ஸ்ரீராமதேவ் சீதாராமதேவ் நமச்சிவாய 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 முருகா 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 கண்டா கடம்பா கதிர்வேலா கிருஷ்ணா ஓம் ஹரி ஸ்ரீ ஹரி நரகரி மரகரி கோவிந்தா நாராயணா மஞ்சை கண்ணா கார்வண்ணா கமல கண்ணா ஜனார்த்தனா கரடவாகனா. ஆண்டவன் பேர் தெரியும் இல்லையா? ஆண்டவன் பேர் தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் எதையும் சிந்திக்கூடாது. ஆண்டவனை மட்டுமே சிந்தித்தோமே ஆனால் அடுத்த ஒரு பிறவி என்று சொல்லக்கூடியது உயர்வான பிறவி நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் விட்டுட்டாலும் நம்ம பிள்ளைகள் நினைப்படுவாங்க. இது எல்லாரும் கோயிலுக்கு வந்துக்கிறது எதனால தெரியுமா? கல்யாணம் ஆன அத்தனை பேரும் வேண்டாம் ஒரே வேண்டுதல் என்ன தெரியுமா? என் குழந்தை நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேரன் படிக்கணும், வெளிநாட்டுல இருந்தா வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா, இப்படிதானே வேண்டிட்டு இருக்கோம். எதையாவது வேற ஏதாவது வேண்டுமா? கேட்டு பாருங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆகல சீக்கிரமா, குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லை. இதைத்தான் நம்ம மனித வாழ்க்கையில கேட்கக்கூடிய இறைவனிடத்துல இதுதான் கேட்போம். இதுக்கப்புறம் நம்ம வேற என்னங்க கேட்க போறோம்? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார். அப்ப என்ன நினைக்கணும்? ஏதாவது கேட்கணும் இல்லையா இறைவனிடத்துல? அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற பொழுது அப்படி இறைவனையே சிந்திக்கணும். அப்படி ஒரு முறை நாராயணர் சிந்திக்கிறார். அப்படி ஒரு முறை நாராயணர் சிந்திக்கிறார். இதான் முதல் நாயன்மார்களினுடைய வரலாற்றில் முதல்ல அடியெடுத்து கொடுத்து திருவாரூர்ல பாடிய பாடல் தில்லைவால் அந்தரகம் அடியார்க்கும் அடியேனார். எங்க திருச்சில்லைன்னு கொடுத்துக்கிறார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா ஒரு முறை ஆனந்த தாண்டவத்தை அப்படியே சிந்திக்கிறார் நாராயணன். சிவபெருமான் நடராஜர் தரிசனத்தை அப்படி சிந்திச்சாங்க. அதுல கண்ணுல 2 கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. வலது கண்ணுல ஒரு கண்ணீரும் இடது கண்ணுல கண்ணீரும் வந்தது. 2 கண்ணீர்ல இருந்து 2 பெண் குழந்தைங்க பிறந்தாங்க. 2 குழந்தை அமிர்தவல்லி சுந்தரவல்லி. அதான் இங்க உள்ள இருக்கும். முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தெய்வ யானை வள்ளியம்பிராட்டி. இவங்கதான் அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு பேர். அவங்க ஒரு முறை இதை சிந்திச்சுட்டாங்க. இப்போ ஒரு முறை பார்க்கிறார் அந்த ஆனந்த தாண்டவத்தை. ரொம்ப நாள் கவனிக்கவே இல்லையே, மறுபடியும் நம்ம பார்க்கலாமே பார்க்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது மனசுல சிவபெருமான் எழுந்தருள்றார். நீங்க அப்படி கண்ணை மூடிட்டு எந்த கடவுளை அப்படி மனசுல நினைக்கிறீங்களோ அந்த இறைவன் நமக்கு அதை காட்சி கொடுக்கும். உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பக்தி செய்யும், கொஞ்ச நாள் அன்பா அவன் மேல பக்தி பண்ணும். அவனையே சதா சர்வகாலம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து கொள்ளல. நமக்கு சில நேரத்துல சுவாமியை போய் பார்க்கும்போது அழுகுவோம். இந்த அலங்காரத்தை பார்த்த உடனே அழுகுவோம். சில நேரத்துல நம்ம துன்பத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல. இறைவா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறேன், இந்த துன்பம் எப்ப போகுமோ அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையாவது குழு அப்படின்றதுக்காவது அவரை பார்த்த உடனே அழுக வரும். எந்த கடவுள் பார்த்தாலும் நமக்கு அழுக வரும். அதுதான் சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. இப்ப நினைக்கிறார் திருமால் இந்த ஆனந்த தாண்டவத்தை. ஏன்னா நாளைக்கு ஆரோக்கிய தரிசனம் இல்லையா? இந்த கதை கேட்டா அவ்வளவு புண்ணியம்.
நாளைக்கு நடராஜரை பார்க்க முடியலன்னா கூட இந்த கதையை சிந்திச்சீங்கன்னாவே நடராஜர் அங்க எழுந்திருப்பார். அப்பேற்பட்ட சிறப்பு வந்து இந்த கதைக்கு உண்டு. இப்ப அந்த நடராஜனுடைய நடன காட்சியை சிந்திக்கிறார் திருமால். பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமன் அடி சிந்திக்கிறார். சிந்தித்த அடுத்த வினாடி சிவபெருமான் அவர் நெஞ்சுக்குள்ள எழுந்தருள்கிறார். நெஞ்சில எழுந்தருள உடனே அடியில தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அவர் பார்த்தார், வெயிட் அதிகமாகும். யாருக்கு? பெருமாளுடைய வெயிட் அதிகமாகும். வெயிட் அதிகமாக அதிகமாக மூச்சு விட முடியல. பாம்பு ரொம்ப மூச்சு வாங்குது. சுவாமி சுவாமி சுவாமின்னா என்ன ஆதிசேஷன், இத்தனை நாள் இருந்த வெயிட்டை விட இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமா தெரியுது. அது மட்டும் இல்ல, என்னால மூச்சே விட முடியல. ஆமா, இதனால இவ்வளவு கனமா இல்லையே, இன்னைக்கே இவ்வளவு கனமா இருக்கிறீங்க, என்னால மூச்சு கூட விட முடியலையே, இவ்வளவு பாரமா இருக்கிறீங்களே. எவ்வளவு பாரம் தாங்க முடியுமோ அவ்வளவுதான் தாங்க முடியும். நம்ம கடையில 1000 கிலோவை தூக்கி வச்சா நம்ம தாங்குவோமா? அதோ நிதி மண்ணோட மண்ணாயிடும். ஒரு 50 ஒரு 70 அது வரைக்கும் தூங்கலாம். அதுக்கு மேல போனாலும் நம்மளால தூங்க முடியாது. ஒரு 25 தூங்கவே பெரிய விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் வெயிட் தூக்கி யாரும் படகல. ஒரு காலத்துல தண்ணி குடமாவது தூக்குனாங்க. இப்பெல்லாம் எங்க திருப்பினாலும் கொடாவா ஆயிப்போச்சு. அதனால அங்கங்க அப்படியே தண்ணி வந்துடுது. அதெல்லாம் இல்ல இருக்கும். வெயிட் தூக்குறதே நம்மளால யாரும் கிடையாது. இப்போ ஆதிசேஷன் சொல்றார், சுவாமி என்னால அந்த வெயிட் தூக்க முடியல, நீங்க எதனால இவ்வளவு பாரமானீர்கள்னா. அடையே அதை நான் எப்படா என் வாயால சொல்லுவேன். சிவபெருமான் ஆடுவார்ல நடனம், அந்த நடனத்தை பார்த்தேன்டா, அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டே இருந்தனா அவர் என்னுள் எழுந்தருளினார். எனக்குள்ள அவரை எழுந்தருளினார். 2 பேர் வெயிட் நீ தாங்கணும். அதனால பாரம் அதிகமாயிடுச்சு. சொன்ன உடனே ஆதிசேஷன் சும்மா இல்லை. நம்ம சும்மாவே பிள்ளையார் பால் குடிக்கிறாருனாவே 1 லிட்டர் 1000 ரூபாய்னாலும் வாங்கி கொடுக்க ரெடி. இன்னைக்கு ஜனவரி 1 முளம் 100 ரூபாய் விட்டாலும் பூ 1 முளம் வாங்கி கொடுக்கணும்னு கொடுக்குறோமா இல்லையா? இன்னைக்கு சுவாமிக்கு ஒரு மாலை செலுத்தணும், செலுத்திக்கணுமா இல்லையா? இன்னைக்கு போட்டே ஆகணும். நீ வேண்டுதல் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். வாங்குறோமா இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு விலை கொடு. அப்போ இவ்வளவு விளைவிக்குது, இன்னைக்கு வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணா, நீங்க மட்டும் அந்த தாண்டவத்தை பாக்குறீங்களே, அந்த ஆனந்த தாண்டவத்தை ஏன் எனக்கு நானும் பாக்குறது? நீங்க பார்த்தா மட்டும் போடுமா? அது ரொம்ப கஷ்டம் தான். யாரு? நாராயணன் சொல்றாரு, ரொம்ப கஷ்டம் தான். சுவாமி அந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். தாண்டவத்தை மட்டும் ஒரு முறை எனக்கு கண்ணில் காட்டுங்களேன். அது இங்கெல்லாம் காட்ட முடியாது. எங்க இருக்கு? அதுக்கு பூலோகத்துக்கு போகணும். சுவாமி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. அது வரைக்கும் என்ன யாராப்பா தாங்கிறது? இல்ல, என் ஆன்மா மட்டும் அங்க போகட்டும். நான் இங்கேதான் இருக்கேன். என் உடம்பு இங்கிருந்தே உங்களை தாங்கிக்கணும். என்னை மட்டும் தனியா அப்படி அனுப்பிச்சு வைங்க. எதுக்கு? நான் போய் பூலோகத்துல அந்த நடனத்தை பார்த்துட்டு வந்துறேன். அவ்வளவு எளிதெல்லாம் அவர் காட்சி கொடுக்க மாட்டார். அப்ப எப்படி கொடுப்பார்? தவம் செய்யணும். என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். ஆனா நம்ம என்ன தவம் பண்ணோம்? நாளைக்கு நடராஜர் தரிசனம் பார்க்கணும் உண்டா இல்லையா? ஜனவரி 1 நீங்க எத்தனை பேர் கோயிலுக்கு வந்து சுவாமியை பார்த்தாங்க? எத்தனை பேர் பீச்சு பார்க்குன்னு போயிருக்காங்க? ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாங்க? இதான் கணக்கு. அப்போ இன்றைய தினம் ஜனவரி, அதனால நம்ம எல்லாம் கோயிலுக்கு வருஷம் முதல் நாள் நம்ம கோயிலுக்கு கண்டிப்பா வரணும்னு வந்தவர்கள் உண்டு. இப்ப அது மாதிரி இவர் நினைக்கிறார், அவ்வளவு எளிதெல்லாம் பார்க்க முடியாது, ஈஸியா வந்து நம்ம பார்த்துடுவோம். யார? சுவாமியை. ஆனா ஆதிசேஷன் இடத்துல பெருமாள் சொல்றார், அவ்வளவு எளிதா பார்க்க முடியாது, தவம் பண்ணணும். சுவாமி நீங்களே தேர்ந்தெடுத்து எந்த இடம்னு சொல்லிடுவோம். அதுவா பூமிக்கு சென்ட்ரல் பிளேஸ்னு ஒண்ணு இருக்கு. சென்ட்ரல் பகுதி நான் சொல்லலப்பா, அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கு. சுவாமி எந்த இடம்? சிதம்பரம்னு சொல்றாங்க. அங்க சிதம்பரத்துல நடராஜர்னு ஒருத்தர் இருக்காரா. அந்த நடராஜனுடைய பாத திருவடி தான் சென்ட்ரல் பிளேஸ்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? அந்த சிதம்பரத்துக்கு போற. அங்க ஏற்கனவே ஒரு அடியார் இருக்கார். சுவாமி அவர் பேர் வியாக்கரமாதர்னு பேரு. அப்படியா? ஆமா. அவரை
கோபமா பேசாது. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு தான் பதவி இருந்தாவே, நான் யார் தெரியுமா, திருமாலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணணும், ஐயா தவம் பண்ண வந்திருக்கேன், நீங்களும் தவம் பண்றதா கேள்விப்பட்டேன், 2 பேரும் சேர்ந்து தவம் பண்ணுவோம். இறைவன் என்னைக்கு காட்சி கொடுக்கிறாரோ 2 பேருக்கு சேர்ந்து காட்சி கொடுக்கணும். வியாக்கிரவாதர் இடத்துல தோழனாக நீ பழகி நேர ஆதிசேஷன் பார்க்கடல்ல இருந்து இங்க வந்தார், எங்க சிதம்பரத்துக்கு வந்தார். வந்தவர் பார்க்கிறார், வியாக்கிரவாத முனிவர் இடத்துல போய் பாதத்துல பணிந்து, சுவாமி நானும் தவம் பண்ணலான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணுவேன். நீங்க எதுக்காக? நடராஜன் தரிசனத்திற்காக. நானும் அதுதான். சரி 2 பேரும் துணைக்கு துணை, 2 பேரும் சேர்ந்தே தவம் பண்ணும். 1000 ஆண்டு காலம் தவம் பண்றாங்க. எவ்வளவு வருஷம்? 5 நிமிஷம் உட்கார்ந்து கோயில்ல ஒரு புராண கதையும் ஒரு பாட்டோ பாடுங்கன்னா, செல்போனை எடுத்து இந்த பக்கம் இப்படி ஒரு போட்டோ, இந்த பக்கம் இப்படி ஒரு போட்டோ, அந்த சாமியாண்ட நின்று ஒரு போட்டோ, இந்த சாமியாண்டவர் நின்று ஒரு போட்டோ, என்னத்துக்கு இவ்வளவு எடுக்கிறாங்கன்னா, நான் பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கறத ஜனவரி 1 அதுல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டா, அதுக்காக தான் இவ்வளவு கோயிலுக்கு வர்றதே சில பேர் அதுக்காக தான். என்ன எல்லார் கையிலயும் பாருங்க இப்பெல்லாம் செல்போன், எங்க பார்த்தாலும் செல்போன் கையில, எது வேணா உள்ள செல்போன் பயன்படுத்த கூடாது அப்படின்னு போர்டு இருந்தாலும் நாங்க பயன்படுத்தாம இருக்கிறதே, பயன்படுத்திக்கிட்டே. ஆனா இவங்க சொல்றாங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி 1000 ஆண்டு காலம் அவங்க தவம் பண்ணாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு வந்துட்டு போறதுக்கு யோசிக்கணும். சில பேர் கேட்டா நேரமே இல்லைங்க, என்ன இல்ல நேரமே எங்க போறோம், போன ஜனவரிக்கு வந்து இந்த ஜனவரிக்கு வந்து, போன ஜனவரிக்கு வந்த இந்த ஜனவரிக்கு வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, குளிப்பதற்கு நேரம் இருக்கு, உடுத்துவதற்கு உண்ணுவதற்கு நேரம் இருக்கு. முக்காவாசி நேரமும் யாருக்கிட்டையாவது உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, என் வீட்டுல இன்னைக்கு வச்ச பிறகு இந்த சாப்பாடு, அதை பேசி 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 உட்கார்ந்து 2 மணி நேரம் என்ன பேசணும்னே தெரியவே தெரியாது. நீங்கெல்லாம் அந்த பிரயாணம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்கன்னா பக்கத்துல கொலையே நடந்தா கூட தெரியாது, யாராவது மரணித்தால் கூட தெரியாது, அந்த அளவுக்கு பேசிட்டே இருப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இறங்குற இடம் வந்து 4 ஸ்டாப் தள்ளி, ஏன் நிறுத்தல, ஏமா நான் தான் கத்தி கத்தி சொன்னேன் இறங்கு இறங்குன்னு, அடையார் டிப்போ வந்துருச்சு, பெரியபாளையத்தம்மன் கோயில் வந்துருச்சுன்னு சொன்னேன், நீ இறங்கலன்னா நான் என்ன பண்றது, திருப்பி பஸ் அனுப்புவா முடியும், வராது. இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆண்டவனுக்காக, நான் அதை கூட சொல்லுவேன், சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் அப்படின்ற யார் சொல்றது, அருணகிரி பெருமான் சொல்ற. ஒரு 30 செகண்ட் போதுங்க, ரொம்ப நேரம் எல்லாம் தேவையில்லை. இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு 30 செகண்ட் போதும். அது எவ்வளவு நேரம் முடிக்கின்றீங்க? ஒரு வீட்டுல இழந்தோமா, காலையில பல்லு தேய்ச்சோமா, குளிச்சு முடிச்சோமா, பூஜை அறையில போய் வெள்ளியில ஏத்துறதா, பித்தளையில ஏத்துறதா, செம்புல ஏத்துறதா, அதுல இதெல்லாம் இல்லை, தங்கத்துல இதெல்லாம் இல்லை. ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் பெருசா அகல் விளக்கு வச்சுக்கோம். முடியும் இல்ல எங்களுக்கு அவ்வளவு பெருசு ஏத்த முடியாது, சின்ன அகல் விளக்கு, அதுல 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லையா ஒரு இழுப்பை எண்ணெய், இல்லையா எல்லாம் கலந்தே இப்ப நிறைய கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி சமையலுக்கு பயன்படுத்துறதை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கடன் தொல்லை வருவாங்க. அதை ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி அதுல ஏற்றி உட்கார்ந்து இறைவனிடத்துல இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா நன்றி. இது கூட இல்லாம எவ்வளவோ பேர் இருக்கா, நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி, இன்றைய பொழுது நல்ல பொழுதா இருக்கணும், பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால 4 பேருக்கு நன்மை செய்யணும், ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. பகவான் கீதையில சொல்றார், பரோபகாரம் இதம் சரீரம், 4 பேருக்கு நன்மை செய்யும், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருத்தர் கூட தீங்கு பண்ணாது. உனக்கு தீங்கே பண்றவங்களா இருந்தா கூட என்ன பண்ணணும், நல்லதையே பேசு, நல்லதை கேளு, நல்லதை பாரு, நல்லதை செய், நல்லதே. அதுக்கே இப்பெல்லாம் அந்த ஆட்டோக்கள் பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க ஒரு வாசகம், எண்ணம் போல் வாழ்க்கை, ஒரு வாசகத்தை எழுதி போட்டு வச்சிருப்பாங்க.
ஆனா நாம சில நேரத்துல நல்லதே நினைச்சா கூட கலியுகத்துல நல்லது கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும், தீயதுதான் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யும், நல்லதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். ஏன்னா கலியுகம் அப்படிதான் இருக்கும். ஆயிரம் 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 கெடுதல் நினைத்தான் துரியோதனன் தர்மராஜாவுக்கு. ஆனா 18 நாள் யுத்தம் முடிந்து விட்டு கடைசியாக அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி கரை ஏறலாமே, அவன் உள்ளதா இருக்கான். பீமசேனர் போனார், எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் மறைஞ்சு வாழலாம் நினைக்கிறிய, நியாயமா இது? வெளியில வரையா இல்ல நான் குளத்துல இறங்கட்டுமான்னு? இல்ல நானே வரேன். அவன் மேல வந்தான். வந்ததுக்கு அப்புறமா அவன் காலில் செருப்பு போடுவேன், ஏன்னா மந்திரம் சொல்லும் போது செருப்பு போடக்கூடாது. கையில கதாயுதம், அதை தவிர அவங்ககிட்ட வேற ஒன்றும் இல்லை. துரியோதனன் முதல் முறையா பூமியில காலை அப்படி நடந்து வர, அப்படி நடந்து வருகிற பொழுது தர்மராஜா பார்த்தார். தர்மராஜா முதல் தேரு, 2வது தேரு பீமசேனர், 3வது தேர் அர்ஜுனர், 4வது தேர் நகுலன், 5வது தேர் சகாதேவன். நடுவில் இருக்கிற தேர்ல பகவான் இருக்கார், முதல் தேர்ல தர்மர் இருக்கார். திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தா அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா துரியோதனன் நடந்து வரும். எப்பொழுதுமே 17 அக்ரோனி சேனையோடு வந்தவன். அவனுக்கு பேரு ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வணங்காமுடி சேகரன் பேர். பேர்பட்டவன். நீங்க யாரும் இல்ல, நிராயுதபாணி, ஒரே ஒரு ஆள், தேர் கிடையாது, பொண்ணு கிடையாது, நடந்து வரான். கால்கள் அப்பதான் பாதம் வந்து பூமியில படுது. அவன் பிறந்ததுல இருந்து கால் பாதம் பூமியில பட்டதே கிடையாது. அப்பேற்பட்டவன் பாதம் இப்ப படுது. பட்ட உடனே அவன் கால்கள் பாதம் சிவக்குது. தர்மர் இப்படி திருப்பி பார்த்தான். பார்த்த அடுத்த வினாடி தேரோட்டி தேர நிறுத்திட்ட. நிறுத்தின அடுத்த வினாடி திரும்பி பாருங்கிற பகவான் பார்த்தார். தர்மா என்ன ஒண்ணுல என் தம்பி கிட்ட பேசணும்னா, நம்ம தாண்டி போறாரே, ஒருவேளை சகாதேவர்கிட்ட பேசுவார் போல இருக்குன்னு நினைச்சாரு. சகாதேவனை தாண்டி துரியோதன கிட்ட போறார். தர்மா 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 நில்லு நில்லு நில்லுட்டா. என்ன கிருஷ்ணா ஒண்ணுமில்ல, யாருகிட்ட பேச போற? துரியோதன தம்பின்னு சொல்லு. ஆமா அவன் தம்பி தானே, அவன் எனக்கு தம்பி தானே. ஆமா என்ன பேச போறேன்? யுத்தமே முடிய போகுது, இப்ப என்ன பேச்சு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் என் தம்பி கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். துரியோதனன் நிக்கிறான். தர்மராஜா முட்டி போடுறார். நல்லா கேட்கணும் கதை. ஒரு வயது 365 நாள் பெரியவர் தர்மராஜா, ஒரு வயசு பெரியவர். துரியோதனன் ஒரு வயசு சின்னவன். இப்போ அவன் நிக்கிறான், தர்மர் முட்டி போடுறார். இப்ப சொல்றார், தம்பி தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இந்த 4 தானத்தோட மனிதர்கள் ஒரு தானம் சேர்த்துக்கணும், ஆடை தானம் சேர்த்துக்கணும், கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அது நம்ம சென்னையில மட்டும் கிடையாது. ஏன் அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். அதான உண்மை. நம்ம வீட்டுல இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு வீட்டுக்கு எங்க ஒரு தெரு தள்ளி ஒரு அம்மா வந்து தஞ்சாவூர்ல இருந்து வேலைக்கு ஆள் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. வர அந்த அம்மாவுக்கு ஒருவேளை புடவையே இல்லையோ என்னமோ தெரியாது. அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. அந்த பெண் வந்து 1 மாசம் ஆகும். அந்த பெண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக தஞ்சாவூர்ல இருந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு 50 வயசு இருக்கும். பசங்க எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்காங்க. ஒரே புடவையோட அந்த அம்மா வந்துக்கிறாங்க. 1 மாசமா குளிச்சுட்டு அந்த ஈரப்புடவைய கட்டிட்டு நின்று வேலை செய்யறான் அந்த அம்மா. அந்த ஓனர் அம்மா வீட்டுல ஒரு 4 பீரோவு அடங்கி வச்சிருக்கான் அந்த அம்மா. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா நல்லா என்கிட்ட பேசுவான். இந்த பொண்ணு கடைக்கு வந்து வருது, ஏதோ வாங்குறதுக்கு வந்திருக்கா. நானும் போயிருக்கேன். நான் கேட்டேன், என்ன மாலத்தி, என்னம்மா இப்படியே வந்திருக்கே, என்ன ஈரப்புடவையோட வந்திருக்க, எதனா கொடாங்களா இதை கழண்டடிச்சா, ஏன் இப்படி ஈர துணியோட வந்திருக்கேன் நினைச்சிட்டேன். அக்கா ஒன்றும் இல்லைக்கா, ஒரு 4 பேர் அங்க நின்றுட்டு இருந்தேன், ஒன்னும் சொல்லுதேன். அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை.
இல்லக்கா புடவை இல்லை, ஒரே புடவை தான் இருக்கு, அதையே துவைச்சு கட்டையும் இருக்கேன். ஏன் அந்த அம்மா கிட்ட கேட்கறதானே, நானும் ஒரே புடவையை தான் துவைச்சு கட்டுறேன்னு தெரியும் அந்த அம்மாவுக்கும், ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் வீட்டுல இருந்து ஒரு 10 புடவையை ஒரு கவர்ல போட்டு கொடுக்குறேன். இறைவன் யாரோ எங்கேயோ யாரோ எப்படியோ கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே பெரியபாளையத்தம்மன் கோயில்ல இருந்து சிவாயா எனக்கு ஒரு புடவையை வச்சு மரியாதை தருவாங்க. அது மாதிரி போற கோயில் எல்லாம் எங்கெங்கேயோ கொடுக்குறாங்க. இல்லாத ஏழைகளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதே எதையாவது கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு நமக்கு சரிசமமா வருவா சில பேர், அவளுக்கு பெருமையா 2000 5000 கிஃப்ட். நீ அக்கா வாங்கக்கா, குங்குமம் எடுத்துக்கோங்கக்கா, வெத்தலை பாக்கு எடுத்துக்கோங்கக்கா, இந்தாங்கக்கா கிஃப்ட். இது என்னைக்காவது அவன் 40 புடவையோட 41வது புடவையா உள்ள போடும். இல்லாத ஏழைக்கு கொடுக்கலாமோ இல்லையோ? இல்லாத ஏழைக்கு கொடுத்தா அந்த அம்மா என்ன பண்ணுவா? நல்ல அது மட்டும் இல்லை, அந்த அம்மா நல்லா இருக்கும், அவன் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கும். வாழ்த்து, அந்த வாழ்த்து இறைவனால கூட கொடுக்க முடியாது. இது சத்தியம். இறைவனால கூட அந்த வாழ்க்கையை தர முடியாது. அப்பே கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கும். அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாலியும் வாங்காதீங்க, வெளியில இருந்து மாத்திக்கோங்க. யாராவது ஏழை இருந்தா கொடுக்கும், ஏதாவது முதியோர்கள் இருக்கா கொடுக்கும், ஏதாவது அநாத ஆசிரமம் இருக்கா கொடுக்கும், அதுக்கெல்லாம் கொடுக்கும். அதுலயும் இப்ப கொஞ்சம் நடக்குதுன்னு எதோ சொல்றான். வாங்கிட்டு போய் எல்லாம் ரோட்ல போட்டு வித்துடுறாமா. நாமளா நேரடியா கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி போட்டு செல்போனை காட்டிட்டு பேப்பர் எடுத்துட்டு வர்றவங்கிட்ட எல்லாம் கொடுக்கணும். நாம எங்க இருக்கோம் நேரடியா கொண்டு போய் கொடுக்கலாம். நம்மளால முடிச்சு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும். அதை இப்ப சொல்றார் தர்மராஜா சொல்றார், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். 5ஆவதாக ஒரு தானம் யாருக்கு? மனிதர்களுக்கு ஆடை தானம். ஏன்னா நம்ம விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுன்னு கேட்டா அந்த ஆடைதான். இது இல்லைன்னா நாம விளங்கும் ஒண்ணுன்னு அர்த்தம். இதை விதவிதமா உடுத்திட்டு இருக்கால நாம எல்லாம் மனிதர்கள். இதை உடுத்தலன்னா நாம விளங்கும் ஒண்ணு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஏன்னா நாம தான் இப்ப கார் வந்தாலும் விளங்குறதுல, மழை வந்தாலும் விளங்குறதுல, எது வந்தாலும் விளங்குறதே இல்லையே. வர்றது ராங் ரூட்ல வந்துட்டே சொல்லுவோம், ஏன் பெருசு பாத்துக்கோ, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா, நம்ம வர்றதே ராங் ரூட்லயா இருக்கும். ஆமா, பேசுறதெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். நீங்க சில நேரத்துல பாருங்க, என்ன ஆர்ன் அடிச்சாலும் சில பேர் ஓ காரை எங்க இருந்து கொண்டு போய் ஒதுக்கி எடுத்துக்கணும். அவர் நடு வழியில போவார், காரை கொண்டு போய் என்னத்தை வளைச்சி கொண்டு போக முடியாதுல்ல. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதனால இங்க சொல்றார் தர்மராஜா, அதனால சமாதானமா 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமா போலாம். நீயே நாடாளு, நீ சொன்னா நான் காடாளுறேன், நீ சொன்னா நான் காடாளுறேன். இன்னொன்னு, நான் பணி செய்ய சொன்னாலும் வேலைக்காரனா வேலை செய்ய சொல்றியா, வேலை செய்ய. இந்த துரியோதனன் சொன்னா நீ கொடுக்கிற பிச்சை உயிரை வச்சு வாழ்வேன்னு நினைச்சியும் செத்தாலும் சாவேன், முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டேன். அதனாலதான் அவன் மாண்டு போகுது. இது எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு விரோதியாக இருந்தாலும் கூட நாம் நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும், தீது செய்தால் தீதுதான் நடக்கும். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது இப்போ வியாக்கரபாதர் அங்க வந்து நண்பனாக என்ன முனிவரா வர, ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக வர, சிதம்பரம் வந்து 1000 வருஷம் தவம் பண்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா, இந்த புராணம் கேட்பது 1000 வருஷம் எப்படி வியாக்கரபாதனும் எப்படி பதஞ்சலி முனிவரும் தவம் செய்தாங்களோ அதுக்கு இணையானது இந்த பிரசங்கம் கேட்கிறது. ஏன் தெரியுமா? கலியுகத்துல நேரம் ஒதுக்கி இறை நாமத்தையோ இறை பெருமையோ கேட்க முடியும். இந்த மாயை நம்மள கேட்கவும் விடுறதில்லை, உண்டா இல்லையா? இந்த மாயை இருக்கே, இந்த மாய புலகம் இருக்கே, அது நம்மளை கேட்க விடுறது, நம்மளை வணங்க விடுறது. நம்ம வணங்கணும்னு நினைச்சாலும் அதுக்குள்ளேயே நம்ம மாயை வந்து ஏதாவது ஒரு வழி. சாமி கும்பலாம் நினைப்போம், அந்த நேரத்துல டிங் 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 டிங்னு மணி அடிக்கும், செல்போன் மணி. அவ்வளோ நேரம் சும்மா இருக்கும். அவசர அவசரமா எதையோ ஒரு பூச்சியை அப்படி பண்ணிட்டு கடகடன்னு வச்சுட்டு, சொல்லுங்க அக்கா ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருந்தீங்க போலகுது அப்படின்னு ஒரு எடுத்து பேசாது. சாமியை உட்காந்து ஒரு 2 பாட்டு பாடி உட்காந்து பூஜை பண்ணலாம்னு நினைப்போம். அன்னைக்குதான் முக்கியமா ஏதாவது பேசணும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதனால இங்க சொல்லுகிறார், என்ன பண்றார்,
வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவர் தவம் பண்ணி முடிச்சு சிவபெருமான் பார்த்தா கையில இருந்து புறப்படுறார். சிவகணங்கள் பார்த்தது, பூதகணங்கள் பார்த்தது. சுவாமி எங்க புறப்பட்டீங்க தெரியல. 1000 வருஷம் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. தவம் முத்தி போய்விட்டது. நான் போய் காட்சி கொடுக்கலன்னு என்ன நினைப்பாங்க, அதனால நடன கோலத்தை காட்டலான் இருக்கேன். சுவாமி என்ன நாங்களும் வர்றேன். எங்க தில்லைக்கு நீங்க தனியா போக வேண்டாம். சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் புறப்பட்டது. அதுல ஒரு 3000 பேர் தீட்சதர்கள் பேரு. தீட்சதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனிடத்தில் தீட்சை வாங்கி இறைவனையே பூஜிக்கக்கூடியவர்களுக்கு தீட்சதர்கள் பேர். இன்னைக்கும் குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல தீட்சை வாங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த முறையை பின்பற்றி இறைவனை வணங்குவாங்க, குருவாக ஏற்றுக்கொண்டு. அப்போ அதுபோல அந்த தீட்சதர்கள் 3000 பேர் சிவபெருமான் கூட வந்தாங்க. பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் தை மாசம் பூச நட்சத்திரத்து அன்றைய தினத்தில் நடராஜர் காட்சி கொடுக்கிறார். திரு நடன கோலத்தை காட்சி கொடுத்தார். வந்த வேலை முடிஞ்சது, வாங்க எல்லாம் புறப்படலான்னாங்க. சிவகணங்கள் பூதகணங்கள் புறப்பட்டது. இப்ப சிவபெருமான் புறப்படும் போது இந்த தீட்சதர்களும் புறப்படுறாங்க. எங்க வரீங்கன்னா சிவபெருமான் சுவாமி கைலாயத்துல இருந்து வந்தோம், இப்ப போய் எங்க வர்றீங்கன்னு கேக்குறீங்களே. மீண்டும் நாங்க கைலாயத்தில் தானே வரணும், அதனால நாங்களும் கைலாயம் வரோம். இங்கே இந்த நடராஜரை யார் பூஜை பண்ணுவோம்? நீங்கெல்லாம் ஏற்கனவே கைலாயத்துல தீட்சை வாங்கினீங்க இல்லையா? அதனால நான் தான் நடராஜர், நடராஜர் தான் நான். என்னை பூஜிப்பதுதான் உங்க வேலை இல்லையா? இந்த நடராஜரை பூஜை பண்ணாலும் ஒண்ணு, என்ன பூஜை பண்ணாலும் ஒண்ணு. அதனால இந்த நடராஜரை பூஜை பண்ணிட்டு இங்கே நீங்கள் இருங்கள், இங்கே இருக்கு. திருப்பி இந்த தீட்சதர்கள் இங்கே நின்னுட்டாங்க. இவங்க நடராஜரை பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் பிள்ளையை விட்டுட்டு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி போகல, ரிட்டர்ன் போகல. ஏன்னா அந்த நடராஜனுடைய கோலம் அப்படி இருந்தது. அந்த நடனம் அதை பார்க்காம சோறு சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், உண்ண மாட்டோம், உறங்க மாட்டோம். நடராஜ தரிசனத்தை பார்க்காம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அங்கே தங்கிட்டாங்க. வியாக்கிரபாதரும் பதஞ்சலி 2 பேரும் அங்கே தங்கின உடனே பார்த்தார். இப்போ பிரம்மா பார்க்கிறார். இந்த உலகத்தினுடைய சேமத்திற்காகவும் தான் படைக்கக்கூடிய தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்க சக்திலோகம் என்கின்ற பிரம்மலோகத்துல ஒரு யாகம் வளர்க்கிறார். சிவபெருமான் கிட்ட போய் கேட்டார். எப்பயும் அங்கிருந்து தான் ஆள் அனுப்புவார் சிவபெருமான். தீட்சதர்களை அனுப்பி போய் யாகம் வளர்க்கிறார். இப்ப போய் சிவபெருமான் சொல்றாரு, அந்த 3000 பேர் பூமியில இருக்காங்க, நீங்க வேணும்னா போய் அங்க கூப்பிட்டு போங்க. நேரா தில்லைக்கு வந்தார் பிரம்மா. வந்தவர் சொல்றார், நாங்க யாகம் வளர்க்க மாட்டோம். யாகம் வளர்க்கமா? நாங்க எப்படி அங்க வர்றது? நாங்க அங்க வந்துட்டா சிதம்பரம் நடராஜ பெருமான யார் பூஜிப்பார்கள், அதனால் நாங்கள் வரமாட்டோம். பிரம்மா சொன்ன, இப்ப அந்த யாகமும் வளர்க்க முடியாம போயிடக்கூடாது. நான் நேர்த்தி கடன் வச்சுட்டு நான் அந்த உலக சேமத்திற்காக பண்ணக்கூடிய ஒரு யாகம், கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு. இப்போ சில பேர் பத்திரிகை வைப்பாங்க தெரியுமா, நீங்க வராமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பா வரணுங்க, நீங்க தாங்க விஐபி, நீங்க தாங்க விவிவிஐபி அப்படி. அதோட இன்னொரு சொல்லுவாங்க, ஏற்கனவே 100 பேருக்கு பத்திரிகை கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதான் பத்திரிகை. இது உலகத்துல நடக்குது. நான் முதல் உங்களுக்கு தாங்க பத்திரிகை நேரா, அதுவும் என்ன தெரியுமா, குலதெய்வம் கோயில இருந்தே உங்க வீட்டுக்கு தாங்க வரேன். குலதெய்வம் கோயில இருந்து நேரா உங்க வீட்டுக்கு தாங்க நாங்க பத்திரிகையை எடுத்துட்டு வரோம்பாங்க சில பேர். உண்டா இல்லையா? இந்த மாதிரி சொல்றது. அதனால இப்போ பிரம்மா சொல்றார், நான் சிவபெருமான் கிட்டையும் கேட்டேன், அவர் தான் சொன்னாரு உங்களை வந்து கூப்பிட சொன்னார், அதனால கண்டிப்பா நீங்க தான் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும். அது சரிங்க, வரலாம். ஆனா நடராஜரை யார் பூஜிப்பது? எங்களுக்கு கட்டளை இட்டு போயிருக்கார் சிவபெருமான். என்னை பூஜிப்பதும் இந்த நடராஜரை பூஜிப்பதும் ஒன்று என்று சொல்லியிருக்கார்.
வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் என்ன பண்ணாங்க, நீங்க போய் யாகம் வளர்த்துட்டு வர வரைக்கும் நாங்க இந்த நடராஜரை பத்திரமா பார்த்துக்கிறோம், நாங்க பூஜை பண்ணுவோம், உங்க பூஜை தடைபடாது, என்ன முறைன்னு சொல்லுவோம், எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நாங்க தான் தினமும் பார்த்துட்டு இருக்கோமே உங்க பூஜையை, அப்ப நாங்களே அதை பண்றாங்க இல்லையா? அப்படியா, சரி போயிட்டு சீக்கிரமா நீங்க முடிச்சுட்டு நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க, நாங்க பத்திரமா பார்ப்போம். இப்ப இங்க இருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்டு நேர எங்க போனாங்க, பிரம்மலோகத்துக்கு போனாங்க. அந்த தீட்சை போனவங்க யாகம் வளர்த்தாங்க. இரவு பகலா யாகம் வளர்த்து முடிச்சிட்டாங்க. முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, நல்லபடியா முடிச்சது. பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் இப்ப கல்யாணத்துக்கு ஒரு காலத்துல தாம்பலம் கொடுக்குறோம், அப்புறம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இப்ப ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டாலையே இப்பெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்துக்குன்னு போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இப்பெல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குற ஆரம்பிச்சு. அது மாதிரி பிரம்மா என்ன பண்ணாங்க, இவ்வளோ நம்ம கேட்டதற்கு இணங்க இந்த 3000 தீட்சிதர்களும் வந்து நமக்கு நல்லபடியா யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்களே, இவர்களுக்கு ஏதாவது நம்ம பிரம்மலோகத்துல இருந்து கொடுக்கணுமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாரு. முன்னாடியே சொல்லி வச்சுட்டார், 3000 பேர்ன்றதுனால 3000 கிஃப்ட் போட்டு வச்சுட்டாங்க. ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்குறாங்க. ஒண்ணு மட்டும் கடைசியில நிக்குது. ஒண்ணு இல்லை, ஒருத்தர் யாரும் இல்லை. பார்த்தா மறுபடியும் எண்ணிக்கை 1 2 3 4 2999 பேர் இருக்கா, ஒருத்தரை காணும். ஐயோ, வந்தது 3000 பேரு, டிக்கெட் எடுத்தது 3000 பேருக்கு, ஏறினது 3000 பேரு, விசா வாங்கினது 3000 பேரு, ஆனா வந்து தங்கினது 3000 பேரு. ஆனா இப்ப ஒரு ஆள் குறையுது, எங்க போனார் அவர்? எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சரி, யாருக்கிட்ட இதை கேட்கறது? ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டு ஒரு மனசுக்குள்ளே பயம். ஏன்னா இவங்க நடராஜ பெருமான பூஜை பண்றவங்க, அத வேலையை விட்டுட்டு யாகம் நடத்தி இப்ப வந்துக்கிறாங்க. ஒருவேளை அதனால சிவபெருமான் தண்டிச்சுட்டாரோன்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு பயம். ஈஸ்வரா, உன்னை நாங்கள் பூஜிக்காம நடராஜா, உங்களை நாங்க பூஜிக்காம வந்ததுனால ஏதாவது குற்றம் நடந்து விட்டதோ ஒரு மனுஷங்களை நினைக்கிறாங்க. நடராஜர் தோன்றார். அப்படி நடராஜர் தோன்றிய அடுத்த வினாடி, சுவாமி நீங்க தோன்றிட்டீங்க, அவர் காணாம போயிட்டார் சுவாமி. இல்ல இல்ல, அவருக்கு தான் இருக்காரு. எங்க இருக்காரு? நான் தான் அவர். எங்க கைலாயத்திலிருந்து உங்க கூட வந்தவனோ நான் தான், நடராஜராக நின்னவனோ நான் தான். இந்த 3000 தீட்சதர்கள்ல நானும் ஒருவனாக நடராஜனாக இருந்து இந்த நடராஜரை பூஜித்தவனும் நான் தான். நடராஜரை பூஜித்தவனும் நான் தான். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அந்த பிரம்மலோகத்துல அந்த நடராஜருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தினுடைய பெயர் தான் சபாநாயகர். என்ன நாயகர்? சபாநாயகர்னு பேர் அந்த பட்டத்துக்கு. அந்த சபாநாயகர் என்கின்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தார்? சிவபெருமானாக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்த அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டு அந்த தீட்சதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 3000 பேரும் எங்க வராங்க? தில்லைக்கு வராங்க. அப்போ தில்லையில இருக்கக்கூடிய அந்த தீட்சதர்கள் கல்யாணம் ஆனாதான் அவரை தொட முடியும், அந்த பிரசாதத்தை சாப்பிட முடியும், அங்கு கொடுக்கக்கூடிய விபூதியை நெற்றியில வைக்க முடியும். இன்னைக்கு ஒரு பழமொழி உண்டு, தில்லை பெண்கள் எல்லை தாண்ட மாட்டா. தில்லையில பிறக்கிற பெண்கள் வெளியில எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, தில்லைக்குள்ளேயே தான் கொடுக்கும், நீங்க எல்லை தாண்ட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தீட்சதர்களை 12 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியதி பிரகாரம் 12 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணலன்னா உள்ள இருக்கக்கூடிய நடராஜரை தொட்டு அவங்களால பூஜை பண்ணக்கூடாதுன்னு நியதி. அதனால 12 வயசுலயே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார்,
எளிமையாக வரக்கூடிய ஒரு பெருமான். இரண்டாவது பாடல்ல யார் சொல்றார்? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், வாசம் பரம் ஜோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் பொழுதும் எப்பொழுதும் எப்போதும் இப்போதும் ஆர் அமலிக்கே நேசம் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும். பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் காட்சி கொடுத்தார். இந்த 3000 தீட்சதர்களுக்கு பிரம்மலோகத்தில் காட்சி கொடுத்தார். அதே மாதிரி பூலோகத்தில் நமக்கெல்லாம் மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடியதுல வர இருக்கக்கூடிய நாளைய தினத்திலே சேந்தனார் இல்லத்தில் போய் களி உண்டதாக வரலாறு. சேந்தனாருடைய வீட்டுல போய் களி சாப்பிட்டதாக வரலாறு. அந்த களி தின்றதுக்கு போய் திருவாதிரை களினே அதுக்கு பேரு. அங்க சாப்பிட்டுட்டு அந்த நடராஜ பெருமான் தில்லையில் எழுந்தருளினார். அப்பேற்பட்ட நாள் நாளைய தினத்திலே அதை புகழும் விதமாக இங்கு சொல்றார். பூசும் மலர்பாதம் தந்தருளே வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் பிறந்தா எல்லாம் எங்க பிறக்கணும்? அடுத்த ஒரு பிறவி இருந்தா பிறந்தா எல்லாம் எங்க பிறக்கணும்? பெரிய தேர் இருக்குமா அந்த ஊர்ல. பிறந்தா மனித குலம் மட்டும் இல்லை, ஈ பிறந்தாலும் சரி, நாய் பிறந்தாலும் சரி, நரி பிறந்தாலும் சரி, பேயா பிறந்தாலும் சரி, திருவாரூர்ல பிறந்தா பிறவி கிடையாது. ஒருவேளை நம்மால பிறக்க முடியலன்னா நம்மளாம் என்ன பண்ணலாம்? நம்ம மருமகளுக்கோ மகளுக்கோ டெலிவரி அங்க வச்சுக்கலாம், பிரசவத்தை அங்க வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கு கிடைக்கலனால நம்ம பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்காக கிடைக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வரணும் இல்லையா? அதுக்காக சொல்லக்கூடியது. அப்போ அந்த இடத்துல அங்க வைக்கணும். சரி, பிறக்க முடியல மேடம், இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். ரிட்டையர்மெண்ட் ஒண்ணு இருக்கா? நமக்கெல்லாம் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அடுத்து வாழ்ந்தா ஒரு இடத்துல வாழணும். எங்க அது? நாங்க அடையார் பெரியமலைக்கம்மன் கோயில சுத்தி இருக்கிறோம் மேடம், சென்னையில இருக்கிறோம். எங்க போய் வாழ்றது? இங்கேயே இப்பவே வாடகை ஜாஸ்தியா இருக்குது, பிளாட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, 1 கோடி 2 கோடின்னு சொல்றாங்க. எங்களோ எங்க போக சொல்றீங்க? எங்கேயும் போக வேண்டாம். காலாட்டிட்டே ஒரு ஊர் சாப்பிடுற ஊருக்கு எங்க சும்மா போய் உட்கார்ந்தா சாப்பாடு போடுவோமா? கிடைக்குமா? பட்டு தறி நெய்யணும். என்ன நெய்யணும்? பட்டு தறி. அங்கே என்ன பண்ணலாம்? அந்த நூல் சரியாக பொருந்துவதற்கு இந்த காலை சரியான முறையில் ஆட்டிக்கொண்டே இருந்தால் அந்த நூல் சரியா பொருந்தும். இல்லைன்னா சிக்கி சரியா நூல் பொருந்தாது. அதனால காலாட்டிட்டே இருந்தா சாப்பிடலாம்னு இருக்கும். பட்டு தறி நெய்யக்கூடிய இடம். ஒரு 30 வருஷம் ஒரு மனிதன் காஞ்சிபுரத்தில் போய் வாழ்ந்தோமே ஆனால் முக்தி கிடைச்சிடும். ஏன்? வாழ்ந்தாவே ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அத்திவரதரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, தங்க பள்ளியை தொடங்கணும்னு அவசியம் இல்லை, விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு 2 காஞ்சி இருக்குது, அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா வாழ்ந்தால் முக்தி. ஏன்? அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கு, அந்த சிவலிங்கத்தின் மீது நாம கால் வைக்கணும். அடி ஒரு சிவலிங்கம், அது மேலதான் நாம எல்லாம் கால் வைக்கணும். அப்போ வாழுகிற பொழுது அந்த சிவலிங்கத்தை நீங்க எந்த தெருவுல எந்த ரூபத்துல எங்க போனாலும் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். நீங்க பாக்குறீங்களோ தரிசிக்கிறீங்களோ இல்ல நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆக மொத்தத்துல அந்த எது உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய காற்றுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வைப்ரேஷன் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷனை சுவாசிக்கக்கூடிய பாக்கியம் வந்து காஞ்சிபுரத்துக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா அடிக்கு ஒரு கோயில் இருக்கா இல்லையா, கிட்டத்தட்ட 5000க்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஜென்மம் போதாது. எவ்வளவு? இந்த ஜென்மம் போதாது. ஒரு நாளைக்கு ஒரு கோயில் பார்த்தா கூட 5000.
பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு கோயில் பார்த்தா கூட 5000 நாள் அங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால ஏதாவது நமக்கு ரிட்டையர்மெண்ட்ல அப்படியே இல்லையா, ஏதாவது ஒரு வாரம் 10 நாள் அப்படி போய் உட்கார்ந்து நம்மளால முடிச்ச கோயில்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டாவது வரணும். அந்த தலத்துல தங்கிட்டு வரணும். ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு 4 நாளோ 3 நாளோ தங்கி எல்லா கோயிலையும் முக்கியமான கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டாவது வரணும். வாழ முடியாவிட்டால், பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சரி, பிறக்க முடியல, வாழ முடியல, தரிசித்தால் என்னது? 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 ஆண்டு காலம் வாழ்வதும் சிறப்பல்ல. என்னென்ன நிறைய பேர் சொல்றாங்களே, நான் டாக்டர் கிட்டயே போகல, மாத்திரை எடுக்கல, ஊசி போடல, ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதும் சிறப்பல்ல. என்னது? ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிப்பது சிறப்பு. ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்க. நாளைக்கு தில்லைக்கு போக முடியாதவங்கள இங்கு தரிசனம். தில்லைக்கு போகலையேன்னு யாருக்கும் கவலை வேண்டாம். பொன் சக்தி பெரியபாளையம்மன் ஆலயத்திலேயே தரிசனம் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நடராஜர் தரிசனம். வாழ்க்கையிலே எல்லா ஜீவன்களும் அந்த நடராஜருடைய தரிசனம் கண்டால் நமக்கு என்னது? மோட்சம் கட்டும். எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, நான் முன்பே சொன்னேன், பரோபகாரம் இதம் சரீரம்னு சொன்ன இல்லையா? இந்த சரீரத்தினால முடிந்த வரைக்கும் யாருக்கும் துன்பம் செய்யாம நல்லவராக நம்ம வாழ்ந்திருந்தா அந்த நடராஜர் தரிசனம் செய்தால் மோட்சம். ஆனா நம்ம அப்படி வாழ்றோமான்னா கஷ்டம். ஏன்? செல்போன் என்னைக்கு ஒண்ணு வந்ததோ பொய் அதிகமா சொல்ல ஆரம்பிச்சு. உண்டாரு பொய் சொல்லாம இன்னைக்கு வாழ முடியுத? நீங்க வேற மேடம், நம்மை படைச்ச பிரம்மாவே பொய் சொன்னா நாம சொல்றதுக்கு என்னன்னு இப்பெல்லாம் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டோம். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், இப்போ பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான். சரி, இதுவும் முடியல. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இருந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எழுந்த உடனே சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, எழுந்த உடனே சொல்லுங்க. எழுந்த உடனே பல்லு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, குளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் என்னென்னமோ சொல்றது அதெல்லாம் முடிக்கணும்னு கூட. எழுந்த உடனே கையை அப்படியே வச்சுட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருந்த இடத்தில் இருந்து நினைத்தால் முக்தி கொடுத்துருவார். நீ உலகத்தில் எந்த மூலையில எங்க வேணாரு, எந்த மதமானா வேணாரு, அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி கொடுத்துருவார். இன்னொன்று, ஒரு உயிர் பிரிய போகிறது அப்படின்னா எல்லாரும் சொல்ல வேண்டிய முதல் நாமம். நமக்கு ஒரு உயிர் 6 மாசம் 1 வருஷம் இழுத்துன்றது. இப்ப அந்த உயிர் பிரிய போகுது அப்படின்னா அவர் காதல அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லணும். சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து அண்ணாமலையார் எங்கிருந்து திரு கைலாயத்திலிருந்து சிவகணங்கள் பூதகணங்கள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போகுமா. நினைச்சா கொடுத்து விடாது. இதை விட எளிமையான வழிபாடு வேற எந்த மதத்திலையும் இருப்பதற்கு சான்ஸ் இருக்கு. வேற எதுலையுமே இருப்பதற்கு என்ன இல்ல, வழி கிடையாது. ஆனா இதுல இருக்கு. ஆனா நாம தான் கூப்பிடுறதே இல்லையே. எப்படியாவது கூப்பிடுறது உண்டா? இல்ல. நாம தான் வயிற்று வலி வந்தா கூட ஐயோ ஐயோ வயிற்று வலிக்குதே அப்படிதானே சொல்லுவோம். நாராயணா கோவிந்தா ஏதாவது சொல்லு, ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றான்? ஐயோ வயிற்று வலிக்குதே அப்படின்னா யாரு? யமன் பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு இருப்போம். யமனுடைய முதல் மனைவியினுடைய பெயர் ஐயோ. ஆனா அவளைதான் கூப்பிட்டு உண்டா இல்லையே? அதனால அது சொல்லக்கூடாது, அமங்கலமான வார்த்தைன்றாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்தில் இருந்து நினைத்தால் திருவண்ணாமலை. அடுத்து என்ன? வேற ஏதாவது இருக்காங்க? இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியம்பது. காசினியில் பிறவாதே, காலனிடத்தில் அணுகாதே. யார் சொல்றார்? அருணகிரி பெருமான் சொல்றார். காசியில பிறந்த ஒரு பலனும் இல்லை. ஆனா கடைசி நம்ம உயிர் பிரிய போகுதுன்னா அங்க போயிடலாம். கடைசி காலம் அங்க போய் ஏதாவது ஒரு மடத்துல இருந்து நம்ம உயிர் தற்கொலை செய்து கொண்டால் இல்லை,
காசியில போய் கங்கையில விழுந்து தற்கொலை செய்து கொண்டா மோட்சம் கிடைக்காது. காசியில போய் என்ன பண்ணணும்னா அங்கேயே உயிர் பிரிகிற வரைக்கும் ஒரு மடத்துல இருந்து அங்க ஏதாவது கொடுக்கக்கூடிய உணவுகளை உண்டு அங்கேயே தன்னுடைய உயிர் என்பது பிரிந்தால் மோட்சம். காசியில இறக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த பாக்கியம்னா அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சிக்கும் வேலை என்னன்னா இது தெரிஞ்சுக்கணும். காசியினுடைய ரகசியம், அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் வலது காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை சொல்றார், இடது காதில் ராமநாமத்தை சொல்றார். என்ன நாமம்? சிவநாமம் சொல்லல, ராமநாமம் சொல்றார். ஏன் ராமநாமம் சொல்றார்? வாழுகிற பொழுதுதான் நீ மனிதனாக வாழவில்லை, மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பங்களை அனுபவித்து கடைசியில் மனிதர்களுடைய பிரியக்கூடிய உயிர் போலவே 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமபெருமான் உயிர் பிரிந்து அந்த வைகுந்த பதவி அடைந்தது. ஒரு நிமிடம் கூட ராமபெருமான் நான் ஆண்டவன் என்பதை நினைக்க கூட இல்லையா. அவன் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல சீதையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மனிதர்கள் எப்படியெல்லாம் போய் துன்பப்பட்டு தன்னுடைய மனைவியை மீட்பார்களோ அது மாதிரிதான் மீட்டேன். ஒரு செகண்ட் கூட நாம் வைகுந்த பெருமாள் மும்மூர்த்திகளில் ஒருவர் நினைப்பே கிடையாது. அதே மாதிரி பிராணன் என்று உயிர் என்று பிரிந்து இந்த பூமியில பிரிஞ்சுதான் ராமர் போனார், எங்க வைகுந்தம் போனார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான். அதனாலதான் காசிக்கு போன ராமேஸ்வரத்துக்கும் போனோன்றது. ஏன் தெரியுமா? காசியில இருக்கக்கூடியவருக்கு விஸ்வநாதன் பேரு, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமிகள் பேரு. காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு ஊற்றினால்தான் காசி யாத்திரை முழுமையடையும், இல்லைன்னா அடையாது. இல்லைன்னா முழுமை அடையாது. காசிக்கு போனா ராமேஸ்வரம் போகும். அப்போ ராமநாமத்தை இந்த காலில் சொல்றாங்க. இது விஸ்வநாதனுடைய வேலை. விசாலாட்சியுடைய வேலை என்ன தெரியும்? அந்த அம்மா வேலை அங்க இறந்துறாங்கல்ல, அவங்களை எல்லாம் தூக்கி தம் அடியில போட்டு பட்டு புடவையில விசுவாங்க. என்ன புடவையில? பட்டு புடவையில விசு. குழந்தை இந்த அம்மா மடி நிரந்தர மடி, இந்த மடியில தூங்கும், இனி உனக்கு பிறவி இல்லை, இனி உனக்கு என்ன இல்லை? பிறவி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிரந்தர மடி இந்த மடியில தூங்கும்னு சொல்லுவாங்க. யாரல? காசி விசாலாட்சி. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் கிடைக்குது. அதனால வாடுகிற பொழுது இதையெல்லாம் நாம் யோசித்து ஏதாவது ஒரு தலத்தையாவது தரிசிப்போம், நினைப்போம், இல்லைன்னா வாழும் இல்லையா வாழுகிற பொழுது. அதனால இங்க சொல்ற என்ன சொல்ற? தேசனு சிவலோகனு தில்லை சிற்றம்பரத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் ஆடே எது ஆர் ஏலோர் அம்பாவார், ஆடேலோர் எம்பாவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினத்திலே சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிப்பது சிறப்பு. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்தில் அவர் திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி உள்ள நுழைகிறார். அங்க ஒரு அடியார் உட்கார்ந்து இருக்கார், அவர் வணங்கல். இந்த உள்ளகிற சிவனும் குரங்கு இவரும் குரங்குட்டார் அந்த அடியார். உடனே பார்த்தார், என்ன இது சுவாமி, உங்களையும் குரங்கு என்னையும் குரங்குன்னு என்னமா சொல்றாரு, தின்றாரேன்னு. அவருக்கு அடியார வணங்கலையேன்னு கோபத்துல தின்றார். அதனால நீங்க பாடுன்னு, அடியார பாடுன்னு. சுவாமி யார் யார் எப்படின்னே தெரியாதுன்னா என்னன்னு பாடுறதுன்னு பொழுது அங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஈசனாக இருக்கக்கூடியவர் பெருமான் சொல்ற, தில்லைவாள் அந்தரத்தம் அடியாருக்கும் அடியே. அவர் மட்டும் இந்த அடியை எடுத்து கொடுக்கலன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு 63 நாயன்மார்கள் யாருமே தெரிஞ்சிருக்காங்க. அவர்தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலியமாக தெரிவித்தார். அதுல முதல்ல யார வைக்கணும்னா தில்லை என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானை பூஜிக்கக்கூடிய தீட்சகர்கள் தான் முதல்ல அப்படிங்கறதான் நம்ம 63 நாயன்மார்ல தெரியும். ஆனா தில்லைவாழ் அந்தனர்ல தெரியாது, யாருன்னே தெரியாது நமக்கு. அப்பனா யார் அர்த்தம்? அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் தீட்சகர்களுக்குள்ள நடராஜரும் ஒருவரே, நடராஜரும் ஒருவரே. அப்படிப்பட்ட நடராஜரை நாளைய தினத்தில் தரிசித்து அந்த
இறைவன் நடராஜ பெருமானுடைய தரிசன கோலத்தோடு 3ஆம் தேதி அன்றைய தினத்தில், ஜனவரி 3ஆம் தேதி அன்றைய தினத்தில் இந்த திருப்பாவை திருவெம்பாவை தொடர் சொற்பொழிவு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இராத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கெண்டியும் மாறாத வரிசையும் தடைகள் வாராத உடையும் துடையாத நிதியும் கோணாத கோலமோடு குடும்பம் இல்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அறையாளி அறிதுவிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகமாமியே அருள்மாமியே அபிராமியே. 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று நாம் எல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா நோய் வந்துட்டார், இந்த செல்வத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாது. அதனால அவைகாட்டி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறார். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு அனைவரும் இந்த பெரியவாளை தம்முடைய விருதுகளை பற்றி பாட வேண்டும் என்று வாழ்த்தி, அதே போல அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி, நாளை ஒரு நாள் இந்த சொற்பொழிவில்லை, நாளை மறுதினம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த திருப்பாவை திருவெம்பாவை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.